நீயோட ஜிங்கி டைம் ப்ரெசென்ட் பை யார் ப்ரோ? யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்கா? இல்லை அப்பதான் 30 எபிசோட். ஆனால் 30வது எபிசோட் வந்து அதனால தான் கேட்குறேன். யா ஸோ ஃபார் நிறையா குட் ஃபீட்பேக் வந்துட்டு இருக்கு. லைக் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. லைக் போட்ட போஸ்ட் பண்ணாலே பார்க்குறாங்க. சில பேர்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் பேசுறீங்கன்னு கேட்குறாங்களா? பேசுறீங்க நீங்களாம் ஏன்டா பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்களா? நீங்களும் பாட்காஸ்டா? ஆக்சுவலி நாங்களும் பாட்காஸ்ட்ல நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். லைக் நம்மளும் பாட்காஸ்ட் செய்யக்கூடாது. அவங்க பாட்காஸ்ட் செய்யறது தான் அவங்க மெயின் விஷயமே. நம்ம மற்ற விஷயம்லாம் செஞ்சுட்டு பாட்காஸ்ட் செய்யறது ஓகே தான் மேன். இட்ஸ் ஜஸ்ட் நம்ம இன்னும் நம்ம மற்ற செய்யற விஷயத்தை நான் காமிக்க ஆரம்பிக்கல. உண்மைதான். நம்மளும் போன்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் வெளியே வரோம். எல்லாமே ஒன்லி ஃபேன் அக்கௌண்ட் திறந்து வச்சிருக்கோம். அக்கௌண்ட் திறக்கிறோம் எல்லாருமே. அக்கௌண்ட் பேர் போடுவோன்னு எதிர்பார்க்காதீங்க. பிரைவேட். That's a nice name. போய் பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி இருக்கான். உங்க போட்டோலாம் போட்டு இருக்குப்பா. ஒன்லி ஃபேன் என்ன போட்டோ? சரக்குமார் அந்த புது படத்துக்கு போடுவோம் அதை. Yeah, we already reached 30th lah. It's kind of interesting தான். I mean எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க நீங்களாம் கன்சிஸ்டன்டாக செய்ய முடியாது அப்படி இப்படின்னு. பட் வீக்லி நம்ம ஒன்று மிஸ் பண்ணாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், which is a good thing lah. பட் நம்ம இது பேசுறதுக்கு ஆப்ஜெக்டிவ் என்னதுன்னா இஸ் டு கிரியேட் அ பிளாட்ஃபார்ம். நம்மளுக்கே நம்ம நடக்கிற கரண்ட் இஷ்யூஸ், நம்ம செய்ய போகிற அப்கமிங் வர போகிற விஷயங்கள், நம்மளே ப்ரோமோட் நம்ம ஃபீல் பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம் பேசுறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி அந்த ரூட்டில் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் பேச போகிறோம்ல, which is being an independent musician / artist. அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம மேலோட்டமாக பேசுறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர்லா. ஏன்னா நம்ம ஆக்சுவலி அந்த லைஃப் லீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு இந்த மாதிரி கஷ்டம் அந்த மாதிரி கஷ்டம் அப்படின்னு சொல்லாமல் நம்ம மேபி நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் நம்ம நிறைய ஷேர் பண்ணலாம்ல. நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணலாம். பிகாஸ் நம்ம எல்லா மாதிரி விஷயமும் செஞ்சுருக்கோம். ஆக்சுவலி வி ஹவ் டன் ஆல் தி வே ஃப்ரம் லைக் ஒரு சாங்கை கான்செப்ஷுவலைஸ் பண்ணுறதுலேருந்து ரைட் அப் டு ரெக்கார்டிங்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டஃப்லேருந்து அதுக்கப்புறம் மியூசிக் வீடியோ பிளானிங்லேருந்து ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து கெஞ்சுறதுலேருந்து எல்லாமே செஞ்சுருக்கோம். வேணும் கெஞ்சுறது / ப்ரொமோஷன். ஸோ நம்ம எல்லாமே செஞ்சுருக்கோம். ஸோ அது எல்லாத்துலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் ஃபேசிட்டில் நம்ம வந்து வி கோ த்ரூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். ஸோ மேபி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஆரம்பிக்கலாம்ல, விச் இஸ் கான்செப்ஷுவலைசிங். ஒரு சாங்கை கான்செப்ஷுவலைஸ் பண்ணுறது இஷ்யூ, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பேசலாம்ல. ஸோ என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் த அட்வான்டேஜஸ் நினைக்கிறீங்க? கிருஷ்ணா, டேவிட்? Like what man? Like ஒரு கான்செப்ட் எப்படி கொண்டு போகிறதா? Like right before I write anything, for me it's like okay, sound ஜோக்கா இருக்கும். So once I get that sound, I try to see how the sound makes me feel, sort of. இல்லை எவ்வளோ தூரம் உங்கள் விஷன் நீங்கள் ஃபார்சி பண்ணுவீங்க? Like how complete is your vision before you start? I think அது கூட நான் கேட்க வரல. பேசிக்கலி இப்போ என்னதுன்னா, இப்போ ஆக்சுவலி என்னதுன்னா, ஒரு லேபிள் ரெக்கார்ட் லேபிளுக்கும் ஒரு மேஜர் லேபிளுக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நம்ம எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கோம் பார்த்தீங்களா இந்த விஷயத்தில். அந்த ஃப்ரீடம் தான். அதுதான்ல ஆக்சுவலி லிட்டரலி நீங்கள் சொல்கிற ஆன்சர்ஸ்ல அதுதான்ல அந்த ஃப்ரீடம்ல. யூ கேன் ரைட் அபவுட் எனிதிங் யூ வாண்ட். அவங்க கேட்டாங்க பார்த்தீங்களா கேள்வி, அந்த மாதிரி கேள்வி யாருமே கேட்க மாட்டாங்க. எவ்வளோ விஷன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அது அப்போ யார் கேட்பாங்கன்னா, ஒரு மேஜர் லேபிள் ஒரு கேட்பாங்களா உங்களே, இந்த சாங் நீங்கள் என்ன விஷன் பண்ணி வச்சிருக்கீங்க, யார் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இது யூனோ மேஜர் லேபிள். லைக் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட ஒரு ஃப்ரீடம் என்னதுன்னா, லைக் நீ ஃபீல் பண்ணுறது எழுதலாம். Like more like what I feel about. And then if we are doing like in a common topic or subject matter, means like try to
go as close as I can lah. Like, but then yeah, how it makes me feel is important. And then concept, we worked on a few songs, like we talked about the concept before, and then we worked on it. So I think it's different. If you have a concept and you are working on it, it's different. If you are listening just to wanna exercise writing, and then அது வந்து வேற கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு ரேப் வந்து இந்த மாதிரி விஷயம் அப்ரோச் பண்ணுறது வந்து என்ன ஒரு 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 டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச். நான் ஒரு சிங்கர் சாங் ரைட்டருக்குலாம் கம்பேர் பண்ணும் போது இட் இஸ் மோர் அபவுட் இட்ஸ் மோர் அபவுட் ஃபீலிங் ரேதர் தென் மோர் அபவுட் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஏன்னா இப்போ ஜேகோல் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, லைக் அவங்க ஃபர்ஸ்ட் வேர்ஸ் எழுதும் போது அந்த பாட்டு என்னத்தை பற்றின்னு அவங்களுக்கு தெரியாதான். செகண்ட் வேர்ஸ் எழுதும் போது தான் அவங்களுக்கே தெரியுமா அது என்ன பாட்டு, என்ன தான் சொல்ல வராங்க அந்த பாட்டில் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ரேப்பர்ஸ் வந்து ஜெனரலி மேபி அந்த மாதிரி தான், நாட் எல்லாருமே பட் மோஸ்ட்லிலா. எனக்கு நான் என்னோட விஷயம் ஷேர் பண்ணுறேன். லைக் ஆஃப்டர் த 16 baris ரைட், ஆஃப்டர் த 16 baris தேர்ஸ் லைக் ஒரு லைக் பிக் லேபிள் நம்ம அதை பேசியிருந்தனால ஃபியூ லேபிள் வந்து அப்ரோச் பண்ணாங்க டு சைன். பட் அவங்க வந்து என்ன சொன்ன மாதிரி நம்மளோட கான்செப்ட், நம்மளோட ஐடியா வந்து இது தான் செய்யணும்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ரேப்பர் வந்து நீ இது தான் செய்யணும், ஸோ இப்படி தான் நீ பாட்டு செய்யணும். ஸோ விச் இஸ் வந்து ஆஸ் ரேப்பர் வந்து எனக்கு ரேப்பர்னால் வந்து எப்படி தோணுன்னா, அவன் ஒரு ஸ்டோரி டெய்லர். ஓகே, ஸ்டோரி டெய்லர் கற்பனையாகவும் சொல்லுவான், உண்மை கதையை சொல்லுவான். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ ரேப்பர். ஓகேயா, இப்போ நான் எழுதுறது எப்படின்னா மேன், என்னோட ஓகே ஒரு பீட்டு கேட்குறேன்னா அந்த பீட்டோட ஃபீலை நான் வந்து புரிஞ்சுக்குவேன். அந்த பீட் என்ன சொல்லுது, என்ன மாதிரி சொல்லலாம் அந்த பீட்டில், இந்த பீட் உங்ககிட்ட என்ன பேசுது, என்ன பேசுதுன்னா இல்லை, அது எனக்கு பீட் என்ன பேசுது, என்ன பாஷையில பேசுது பீட் சொல்லுதான் பீட் சொல்லுது. அப்புறம் தமிழ் பாட்டு செய்யும், இந்த பீட்ல தமிழ் பாட்டு செய்யும், இந்த ப்ளூடூத் கனெக்டட் மாதிரி பேசுதா, ப்ளூடூத் டிவைஸ் இஸ் கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ யா, எனக்கு வந்து அந்த பீட் வந்து எப்படி ஃபீல் பண்ணுது. ஸோ எனக்கு எப்பொழுதுமே என்னோட கான்செப்ட் வந்து நான் வந்து அப்படி தான் யோசிப்பேன். அந்த பீட் என்ன சொல்லலாம், இந்த பீட்டில் வந்து என்ன சொன்னால் ஜோக்காக இருக்கும், ப்ராக் பண்ண போகிறோமா, இல்லை ஒரு சொசைட்டிக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல போகிறோமா, ஏதாவது ஒரு நம்மளோட இருந்த மனசுக்குள்ளே இருக்கிற கடுப்பை ஆதகத்தை வெளிப்படுத்துவோமா. ஸோ அப்படி தான் அந்த நான் பீட்டுக்கு ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து அந்த லிரிக்ஸை எழுத ஆரம்பிப்பேன்ல. ஸோ அதுதான் என்னோட இது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி லைக் அது கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ரேப்பரோட அந்த கான்செப்ட், அவங்களோட சொல்ல வந்த விஷயம்லாம் சொல்ல முடியாமல் போயிடும். எனக்கு அது ஃபீல் ஆகும்ல. ஸோ யா, like taking a part of the soul away lah. Yes, the main reason why you fall in love, right? Adha vandu creative freedom kattupaduthradhu is kind of like taking a part of our soul that cherishes why we love doing music lah. அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் at the end of the day. லைக் நீங்கள் வந்து ஒரு ஏன்னா இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, வாட்ஸ் த விஷன் அப்படின்னு. இட்ஸ் நாட் அ பேட் கொஸ்டின், இட்ஸ் அ குட் கொஸ்டின் தான். பட் இட்ஸ் அ வெரி ஹெவியான கொஸ்டின் சொல்லுவேன்ல. ஏன்னா அந்த கொஸ்டின் சம்திங் நீங்களே உங்கள் செல்ஃபை கேட்கும் போது என்ன ஆகும்னா, பிகாஸ் நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு நாட் யூஸ் டு திங்கிங் லைக் தட். எல்லாமே ஃபீல் ஆஃப் த கஃப், அந்த ஃபீல் எழுதுறதுனால அந்த மாதிரி கேள்வியில் வரும்போது என்ன செய்யோம்னா, இட்ஸ் டூ ஹெவி. நம்ம என்ன ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் போய் முடிச்சிடும்ல. பிகாஸ் சரி இப்போ இந்த மாதிரி பாட்டு செய்ய போகிறேன், ஓகே நான் வந்து சரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், ஒரு பாட்டு சொல்லுங்கள். ஒரு லவ் சாங், ஓகே என்ன வேணும், ஓகே ஒரு லவ் சாங். ஸோ அந்த லவ் சாங் ஏன் செய்கிற அப்படின்னு கேட்கும் போது, ஏன் செய்கிற ஏன்னா அது ஒரு குவைட் அ டஃப் கொஸ்டின்ல. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஓகே லவ் சாங் செஞ்சால் தான் ஓடும் அப்படின்னு சொல்லலாம், நான் இப்போ இந்த மூட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், இந்த என் சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்காங்க, ஸோ ஐ ஃபீல் இது இன்னும் கூட பேர் ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கும். பட் சமத்தில் வந்து நம்ம அந்த மூட்லேயே நம்ம ஜஸ்ட் நம்ம எழுதும் போது அந்த பீட் கட்டு அந்த பீட் இந்த டைரக்ஷன் போது நம்ம எழுதும் போது வந்து சமத்தில் நம்மளுக்கு அந்த ஆன்சர்ஸ் இமீடியட்டாக வராது. ஆன்சர்ஸ் இமீடியட்டாக வராது. ஸோ சில பாட்டு வந்து நான் பீட் அந்த ஓகே பீட்டு கேட்டு இது கனெக்ட் ஆச்சு அப்படின்னு கூட சில பாட்டு நடக்காது. நான் என்னோட இப்போ ஒரு 16 பார் எழுதுறேன்னா
என்னோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து எப்போவும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபாபா வந்து நான் வரேன் இன்ட்ரோடக்ஷன். அப்படியே நான் யாரு என்ன பற்றி பேச போகிறேன் அந்த ரைமிங்க்கு வந்து நான் என்னை பிரேக் பண்ணிக்குவேன். ஸோ நான் வந்து இறங்க போகிறேன் சம்திங் ஓகே அந்த மாதிரி பிரேக் பண்ணிட்டு தான் அதில் என்ன ஃப்ளோ என்ன மாதிரி வரிகள் மாட்டுதோ ஸோ இதுதான் எழுதலாம் இந்த மாதிரி போகலாம். ஸோ அந்த மாதிரி கூட நான் வந்து சில பீட்லாம் வந்து நான் வந்து Approach பண்ணியிருக்கேன். எஸ். One of the ways you approach. The advantage and disadvantage getting that. So like இப்போ நம்ம like I was thinking when you have listened to a beat, okay, உங்களுக்கு ஒரு feel கிடைச்சிருச்சு இதுதான், then which means you're going into a concept, but how far you want to dive, right? But அந்த கான்செப்ட்னு வச்சு ஒரு வேலை செய்கிறப்ப வந்துட்டு like even though but you can go out but you just try to keep it within da. I'm pretty sure நிறைய பேர் நம்ம எழுதும் போது வந்துட்டு ரீவொர்க் பண்ணுவோம். On the goal ஃபுல்லாக முடியலன்னா we sit and rework, but sometimes it's being challenged da. ஏன்னா அந்த திருப்பி இதுக்கு வரணும். I see that, but I think when we அது ஒரு ப்ராக்டிஸ், இட்ஸ் a good practice I think to do that. Disadvantage அப்படின்னு பார்க்குறப்ப like yes, ஏன்னா we cannot say a lot of things inside that one thing. லைக் இண்டிபெண்ட் மியூசிஷியன் நம்ம ஒரு மேஜர் லேபிளுக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் லேபிளுக்கும் அதுதான் மெயின். ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் இந்த விஷயம்லாம் யோசிக்கிறதுக்குன்னு தனியாக ஆள் இருப்பாங்க. அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷன் will be given. ரொம்ப ஏர்லியாவே ஆனால் நம்ம இண்டிபெண்டாக இருக்கனால எல்லாமே நம்ம தான் யோசிக்கணும். நம்ம அது அவங்க மட்டும் தான் கேட்பாங்கன்றதோட we are competing with the மேஜர் ஆர்டிஸ்ட் as well. ஏன்னா அந்த 5 நிமிஷம் அவன் பாட்டை கேட்பானா நம்ம பாட்டை கேட்பானான்றது தானே சேலஞ்ச். So we are already competing with them when we are releasing music and stuff. And அதனால தான் அந்த கேள்வி நம்மளும் கேட்கணும் அப்படின்னு. As a independent musician நம்மளும் அந்த கேள்வியை கேட்கணும் தான்ட்டு. Like how far we want to vision this. அந்த ஒரு டைரக்ஷன் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஷூட்டிங் பிளைண்டோட ஒரு டைரக்ஷனோட ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த கேள்வி. How far you vision a song to. Another thing that I think that major labels have, and why they can do that is because they have a lot of funding, whatever funding they need. They have the management, they have actually true, correct தான். ஆனா it all comes down to work ethic la. உனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாட்டி எப்படி நீ செய்யணும்னு சொல்லலாம். ஆனா இப்படி செய்ய முடியலனா எப்படி நம்ம இப்போ நான் யோசிக்கிறேன் ஆக்சுவலி நம்ம அப்படி செய்ய மாட்டோமா இல்லை நம்ம செய்வோம். இட்ஸ் ஜஸ்ட் நம்ம சமத்தில் ஏன் அப்படி யோசிக்கிறது இல்லைன்னா ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து இது வந்து 10 பேர் செய்கிற வேலை, நம்மளால ஒரு 4 நாள் செய்ய முடியல, அந்த சுமையை தூக்க முடியல. ஸோ அந்த 10 பேர் செய்கிற வேலையை ஏன் நம்ம ஃபாஸ் பண்ணிவிட்டு நம்ம செல்ஃபே வந்து ஏன் நம்ம லிமிட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம வந்து ஃப்ளோவில் போயிடலாம். அது ஒரு அட்வான்டேஜ்லாம். ஃப்ளோவில் போனால் அட்லீஸ்ட் அது நடக்கும்ல. ஆனால் நான் ஃபீல் பண்ணுற பிக்கஸ்ட் ஸ்டாஃப்லாம் இப்போ ரேப்பர்னு சொல்லும் போது ஏன் நம்ம எல்லாம் உருவஸ் தான் செய்கிறோம். செய்யலாமேன்னு நான் கேட்கல, செய்யலான்னு தெரியும். ஆனால் ஏன் ரேப்பர் பார்த்தீங்கன்னா எல்லாம் உருவஸ் தான் செய்கிறாங்க. மேபி சொல்கிற கான்டென்ட் அவங்களுக்கு தெரியல ஒன்றும். ஸோ மேபி இது கூட நம்ம வந்து இஸ் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பீங் இண்டிபெண்டன்ட்னு சொல்லலாம்ல. நான் ஃபீல் பண்ணுறேன், நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஐம் அ ஃபேன் ஆஃப் ரேப் மியூசிக்கு. ஸோ நான் சமத்தில் யோசிப்பேன் லைக் ஏன் நம்ம ரேப்பர்ஸ் வந்து எல்லாருமே 1 வேர்ஸ் தான் செய்கிறாங்க, இன்னொன்று ஃபீச்சரிங் கட்டுறாங்க சக்குன்னு. ஏன் அது வந்து 2 வேர்ஸ் செய்யக்கூடாது? ஏன் அந்த டாபிக் உண்மையாகவே ஃபுல்லாக டைசாக்ட் பண்ண கூடாது? இப்போ இது லட்ஸ் இப்போ நான் ஒரு மேஜர் லேபிள் ஆர்டிஸ்டாக மேஜர் லேபிள் எக்ஸாக்டாக இருந்தேன்னா என்னோட ஆர்டிஸ்ட் இப்போ வாஷின்னு வச்சுக்கோமே. இப்போ வாஷி ஒரு சாங் ஐடியா கொண்டாடுறாங்கன்னா அவங்க உண்மையாகவே ஓகே இந்த டாபிக் எனக்கு உண்மையாகவே டச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, எழுதுறாங்க. லைக் நான் அவர்கிட்ட கேட்க போகிற கேள்வி அதுதான், ஏன் ஒரு வேர்ஸ் எடுத்துட்டு ஏன் இன்னொரு ஃபீச்சரிங் பண்ணுற? பட் அது ஆப்வியஸ்லி எனக்கு புரியுது, ஆன்சர் ஏன்னு தெரியுதுல. பிகாஸ் நம்பர் 1 இஸ் அந்த இன்னொரு ஆர்டிஸ்டோட அவங்களோட ஃபேன் பேஸ் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ அது கம்ஸ் பேக் டு த திங் தட் யூ சேட்ல, அந்த பட்ஜெட். இப்போ லெட்ஸ் சே இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 100,000 இருக்குன்னா புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் பின்னால் வந்து நம்ம ஒரி பண்ண மாட்டோம். இப்போ ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷான ஆர்டிஸ்ட்டை ஃபீச்சர் பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஆமாம். ஸோ அது புரியுது. ஆனால் லைக் நான் ஃபீல் பண்ணுறேன் லைக் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இஸ் சம்தில் வி டேக் த ஈஸி வே அவுட் பீங் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். வி டேக் த ஈஸி வே அவுட். அந்த பாட்டில் வந்து நம்மளுக்கு தெரியும் அது 2 வேர்ஸ் டிசர்விங் அப்படின்னு, நம்மளுக்கு 2 வேர்ஸ் எழுதுறதுக்கு இருக்கும். பட் இல்லை நம்ம வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட்டை ஃபீச்சர் பண்ணி வச்சுக்குவோம். அந்த பாட்டு வந்து அந்த டெப்த்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல்
டைல்யூட்டட் ஆக்கிடுவாங்களா? இது என் மனசுல ரொம்ப நாள் ஓடிட்டு இருக்கிற ஒரு மேட்டர்லாம். I think also goes that அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து அவங்களோட full solo tracks need to be out more comparing to more featuring, I guess. Yeah, because நம்மளோட கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து குரூப்ஸ் தானே, யா ரேப் குரூப்ஸ். ரேப் குரூப் ஆமா. சோலோ கருவு. சோலோ கூட பார்த்தீங்கன்னா டூவோவா இருப்பாங்க, யூனோ. Yeah. ஸோ திஸ் இஸ் சம்திங் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. மேபி இண்டிபெண்டனாக இருக்கிறது வந்து நான் அந்த டைமில் ஒரு இது கேள்விப்பட்ட விஷயம், பட் அவளுக்கு ஒரு உண்மைன்னு தெரில. தேசிய கீதம் பாட்டு இருக்குல்ல, சூரசமாரம், ரிமெம்பர் தேசிய கீதம்? யா. ஸோ டாக்டர் பர்ன் அண்ட் தென் MC Loga and Mr. G. மிஸ்டர் ஜி வந்து கோரஸ் போடுவாங்க. மிஸ்டர் ஜி கோரஸ் போடுவாங்க. மிஸ்டர் ஜி கோரஸ் போடுவாங்க. மிஸ்டர் ஜி கோரஸ் போடுவாங்க. நீங்க டாக்டர் பன் ஃபர்ஸ்ட் வர்ஸ், MC Loga செகண்ட் வர்ஸ் பண்ணிடுவாங்க போல. ஐ திங்க் MC Loga ஒன்று ஜோக்க பண்ணியிருக்காங்களா. ஸோ டாக்டர் பன் வந்து தேர்ட் வர்ஸ் போடுவாங்க. ஸோ விச் இஸ் அந்த காம்படிஷன், அந்த எல்டி காம்படிஷன் வி கேன் சி தட்லா. பட் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லைக் குறவு தான். லைக் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீச்சரிங் நம்ம பண்ணோமா, அந்த ஃபீச்சரிங் ஆர்டிஸ்ட் பெட்டராக பண்ணாலும் நம்ம வந்து தேர்ட் வர்ஸ் எழுத மாட்டோம். பிகாஸ் நம்ம அந்த பாட்டு வந்து ஷார்ட்டாகவே இருக்கணும் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ ஆக்சுவலி அது இன்னொரு புது ப்ராப்ளம். ஷார்ட் ஆச்சு. 4 minute songs. நீங்க எப்போ கடைசியா ஒரு 4 minute song ஒர்க் பண்ணீங்க? இடையில நம்ம வேலை செஞ்சோம் நம்ம பாட்டுக்கு. 4 minutes அது. ஆமா 420. ஆமா. ஆனா அது பாருங்க, அது குரூப் பாருங்க. குரூப் இங்க எல்லாருமே ஒரு 16 வேர்ட்ஸ் ட்ராப் பண்ணுங்க. ஸோ அது ரைட்டிங்ல வந்து நான் ஆக்சுவலி என்ன ஃபீல் பண்றேன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனாக வந்து ரைட்டிங் விஷயத்துல வந்து யூ கைஸ் ஆர் லக்கிலா. ஆமா, பிகாஸ் யூ கைஸ் கேன் லக்கி. நீங்க சொன்ன விஷயம்னால இந்த 16 பார் அந்த இதெல்லாம் சொன்ன விஷயம்னால நான் ஷேர் பண்றேன். பிகாஸ் ஐ எம் ஸ்டார்டட் ஆஸ் அ குரூப். ஆதித்யன், KMN, GMG, நித்ராவின்னு நாங்கள் 3 பேர் தான். ஸோ 3 பேர் பாட்டு செஞ்சாலே 3 பேர் தான் எழுதுவோம். எந்த பீட்டு வந்தாலே இந்த 3 பேர் தான் எழுதுவோம். வி ஆர் நாட், நாங்கள் வந்து யோசிக்க மாட்டோம் இது வாஷிஜி ஒண்டி தான் செய்ய போகிறோம், ஜேஎம்ஜி ஒண்டி தான் செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிக்க மாட்டோம். ஸோ அதனால தான் வந்து எங்களோட அந்த டைமில் வந்து எல்லாம் 60 பார் கோரஸ், 12 பார் அந்த மாதிரி ஒரு நம்ம அது பிரிச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்துமே நாங்கள் வந்து கணக்கு பண்ணுவோம் அந்த டைம்லலாம். இந்த பீட்டோட டைமிங்களோட 60 பார் முடிச்சா தான் இவ்வளோ தான் முடிச்சிட்டோம் அந்த மாதிரி. ஆனால் இப்போ நான் வந்து பிகாஸ் நம்ம எல்லாம் சோலோவாக செய்கிறதுனால இப்போ வந்து நான் வந்து அந்த பாக் கணக்கு நான் வைக்க மாட்டேன். நான் வந்து எனக்கு வந்து அக்குள்ளாக என்னோட ஃப்ளோ எது வரைக்கும் போகுது, என்ன ஒன்று நான் த்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம். பிகாஸ் நான் எழுதுறது வந்து முதல்ல நான் ஃப்ளோ தான் போடுவேன். ஜஸ்ட் மம்பிள் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு என்னென்ன வார்த்தை வருதோ அதெல்லாம் போட்டு. ஸோ அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு நான் ஒன்றும் லைக் இந்த ஃபர்ஸ்ட் பார் வந்து நான் 16 பார் தான் எழுதணும், 8 பார் எழுதணும் அந்த மாதிரி எனக்கு வர மாட்டுது. ஸோ பேஸ் ஆன் த மூட் த பீட் எனக்கு கொடுக்குது. அந்த மாதிரி தான் நான் வந்து அந்த அன்ரிலீஸ் ட்ராக் நாட் இண்டியன் அப்படி தான் ஒர்க் பண்ணேன் நான். ஓகே. ஸோ ஜஸ்ட் பீட்டை கேட்டுக்கிட்டு சும்மா அந்த பீட் லைன் இருக்க மட்டும் இப்போ புதுசா அப்படின்னா ஓகே ஸ்னிக் பிக் கொடுக்குறீங்களா? ஏற்கனவே இடத்துலையும் கொடுத்துருந்தாங்க, நமஸ்தேல கொடுத்துருந்தாங்க, கொடுத்தாச்சு. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சுல. ஸோ யா அதனால தான் இப்போ நான் நீங்கள் மேபி நான் சோலோவாக இருக்கனால ஐ திங்க் ஐ கேன் ரைட். Actually, we can go on without stopping. We don't have to stop. We can just go. ஏன்னா அது இண்டிபெண்டன்ட் இருக்கிற ஒரு கிஃப்ட் அதுதான்ல. which is there is no limitations. அந்த பாட்டு நீங்க வந்து 2 பார் செஞ்சீங்கன்னா அது 2 பார் தான். யாருமே கேள்வி கேட்க போறது இல்லை, இது ஏன் இந்த பாட்டு இவ்வளோ ஷார்ட்டா இருக்கு. நீங்க அது வந்து ஒரு 200 பார் செஞ்சீங்கன்னா ஏன் இந்த பாட்டு அவ்வளோ லாங்கா இருக்கு அப்படின்னு யாருமே கேட்க போறது இல்லை இல்லைங்களா. ஸோ அதுதான்ல. பட் அது பார்த்தீங்கன்னா அது வந்து ரைட்டிங் ப்ராசஸ், அந்த ஸ்டார்டிங் ப்ராசஸ்ல. பட் ரெக்கார்டிங் ப்ராசஸ்னு வரும்போது என்ன ஃபீல் பண்ணுறீங்க? வாட் இஸ் த பிகஸ்ட்? நான் என்ன ஃபீல் சொல்கிறேன்னா அட்வான்டேஜ் இஸ் டெஃபினெட்லி அட்வான்டேஜ். ரைட்டிங் ப்ராசஸ் டெஃபினெட்லி ஒரு அட்வான்டேஜ். ஆனால் ரெக்கார்டிங் ப்ராசஸ்னு வரும்போது இஸ் இட் அட்வான்டேஜ் ஆர் டிஸ்அட்வான்டேஜ்? as a rapper I regret that நான் வந்து சவுண்ட் செஞ்சு கற்றுக்கல, பீட் செய்ய கற்றுக்கல. தப்பி சொன்னாங்கம்மா. யா இப்போ உள்ள ஆர்டிஸ்ட் ஐ ரெஸ்பெக்ட் சம் கரண்ட் ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்ன ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்களா? புது ஆர்டிஸ்ட் தான் சரிங்க. நாடா செய்வாங்க, அவங்கள தான் செய்வாங்க. அவங்கள செய்வாங்க. நம்ம ஏஜ்ல நம்ம ஏஜ் சும்மா ரொம்ப சீரியஸா போறேன்.
நான் ஆக்சுவலி நாங்க வந்து முன்னிலேருந்து அந்த பீட்டு கேட்டு இந்த யூடியூப் பீட் கேட்டு எழுதுறது தான் நம்ம வேலையா இருந்துச்சு பிகாஸ் வி ரைட் அ லாட் நம்ம ரேப் வேற உங்க ஜெனரேஷன் Yeah. ஜெனரேஷன்ல வந்து நீ வந்து போய் படிச்சாதான் இதெல்லாம் செய்யறது அது மத்தவங்களாம் வந்து நீ இதுதான் ஏன்னா அந்த டைம்ல என்ன பிலீவ் பண்ணனா நீ உன் லேன்ல மெயின்டைன் பண்ணு நான் என் லேன்ல மெயின்டைன் அந்த மாதிரி ஒரு 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 Yeah. ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ் இருந்துச்சு ஆமா. இப்ப அது இல்ல எல்லாரும் இல்ல, yeah, எவ்ரிதிங் நம்ம தான் மார்க்கெட்டிங் நம்ம தான் ஆமா மார்க்கெட்டிங் நம்ம தான் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம தான் இண்டிபெண்டன்ட்லாம் தாக்கம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தாக்கம் ஸோ அதான் நான் சொல்கிறேன் எனக்கு அது அந்த ஒரு விஷயம் ரிக்ரெட் இருக்குல்ல பிகாஸ் நான் டிபெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு ஸோ பட் ரெக்கார்டிங் டைம் வந்து என்னன்னா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணுறது தான் நம்மளது இது நான் என்ன ஃபீல் பண்றேன்னா இட்ஸ் டிஸ்அட்வான்டேஜ் ரெக்கார்டிங் as an independent artist ஓகே ஏன்னா இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன இருந்தாலும் we are competing against major label artists அப்படின்னு independent artists can recording will never be at par with a major label artist punya recording அங்க வந்து அந்த 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 கேப் இருக்கு பாத்தீங்களா பெரிய கேப் அந்த acoustic treatmentல இருந்து the amount of compressors that they have like the pure equipment man அவங்க ஸ்டுடியோ எல்லாமே vocal producers you know it's அங்கதான் like செம்ம பெரிய கேப் நம்ம ட்ரை பண்றோம் அந்த கேப்பை சின்னதாக்குறதுக்கு பட் Yeah, I remember when you explain K-pop ஓட ஆர்டிஸ்ட் வந்து எப்படி உருவாக்குறாங்க லைக் சின்ன வயசுல டைம் பேபிஸ் நான் ஆக்சுவலி இந்த விஜய் சித்து vlog பார்ப்போம்ல கொரியா போயிட்டு வந்திருக்கானுங்க ஸோ அம்மா வாஸ் தே லைக் பிடிஎஸ் பற்றி பேசியிருந்தானுங்களா ஸோ நான் அவன் அம்மாட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுது இவனுங்களா ஆர்டிஸ்ட் எப்படி தான் மொக்ரேட் பண்ணுறானுங்க லைக் ஓ ஷிட் ப்ரோ அதுவுமே ஃபேக்ட்ரிலா ஆமாம் ஐ மீன் நீங்கள் வண்டர் பண்ணுறீங்கன்னா அவங்க இப்போ லெட்ஸ் சே பிள்ளைங்களுக்குலாம் சின்ன வயசுலேயே வந்து அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குன்னா அவங்க பேரண்ட்ஸ்லாவே கூட்டி போய் அந்த ஏஜென்சியில் போயிட்டு ஆடிஷனுக்கு அனுப்புவாங்க ஆடிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிட்ஸ் போவாங்க அந்த கிட்ஸில் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க ஹேண்ட் பிக் பண்ணுவாங்க ஒரு 30 யூனோ அந்த 30 பீப்புளுக்கு வந்து டெவலப்மெண்ட் டீல்ஸ் கொடுப்பாங்க டான்ஸ் கிளாஸ் போ மியூசிக் கிளாஸ் போ ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் இது அது ரேப்பு ஸோ ஒழுங்கா பாட வரலையா செம்மையா டான்ஸ் ஆடுறியா நீ வந்து ரேப்பரு நீ செம்மையா பாடுறியா ஒழுங்கா டான்ஸ் ஆடுறியா ஓகே கூட டான்ஸ் கிளாஸ் போ நீ வந்து ஒன் ஆஃப் த லீட் சிங்கர்ஸ் அது இது பிரிப்பாங்க அப்புறம் ஒரு குரூப்பா ஓகே நீங்களாம் ஒரு குரூப் யூனோ they even see the height difference like this is what Disney has been doing for so long ஆனா Koreans brought it to another level நம்ம say rain அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஸோ head and shoulder correct so அது like they brought it to another level where இப்ப வெள்ளக்காரங்க ஆர்டிஸ்டே வந்து cannot compete dengan K-pop artists. I mean the word idol means something really huge. அது வந்து ஆமா அவங்கலாம் வந்து லைக் ஒரு நார்மல் நெட்டிசனோட ஒரு upper level, they're like almost like தெரியுமா அந்த demigod stage correct. They are Hercules. ஆனா அதனால தான் அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருந்து அவ்வளோ ஹையா இருக்கனால தான் அவங்க நிறைய the cases of like depressions and after effects of depression is very high there. கண்டிப்பா ஸோ அது கேப்பாப் சின்ன செக்வேலாம் கேப்பாப் ஆர்டிஸ்ட் நீங்களும் கேப்பாப் ஆர்டிஸ்ட் ஆக போறீங்கன்னா ஆகலாம். Actually Malaysians தெரிய வந்தது சொல்லுங்க. இல்ல Malaysians are going there, a lot of Malays, Indians and Chinese இங்க வந்து I mean like there are proper agencies that you have to choose, அது வந்து உங்க homework. But yeah, then from there you go because Southeast Asia la market இருக்கறனால a lot of Korean or producers right are actually investing on Southeast Asia a lot. But did you see the guy India அவங்க சொன்னாங்களா அவங்க வந்து இப்போ அந்த கேபாப் ஸ்டைலுக்கு மாத்திட்டாங்களோ அவங்களுக்கு நிறைய கேர்ள்ஸ் அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்னு பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோவை? இல்லையே. ஒருத்தர் இருக்காங்களா ஒரு காயிலா அவங்க வந்து ஒரு புள்ளிங்கோலா அந்த புள்ளிங்கோ அவங்க வந்து கேபாப் அவங்க கண்ணுலாம் ஒரு மாதிரி சின்னதாக இருக்கும் லைக் ஆல்மோஸ்ட் சைனீஸ் கண்ணு மாதிரி இருக்கும்ல. ஸோ அவர் கேபாப் ஸ்டைல் செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னே அவங்களுக்கு கேர்ள்ஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்களா. சாஹி இன் சம் ஷோலா ப்ரோ எல்லாம் நிறைய பட்டிமன்ற ஷோ மாதிரி செய்வாங்க அதில் பார்த்துட்டு இருந்தாலா. ஸோ அது ஸோ ரெக்கார்டிங் ப்ராசஸ் மேமாங் நம்மளுக்கு
ரொம்ப டிஃபிகல்ட்லா அவங்க கூட கம்பீட் பண்றதுக்கு. That is still affordable if artist is affordable to spend lah. To hire people and do. அது எல்லாத்துலயுமே லைக் யூனோ அது மேமாங் ஸ்பெண்டிங் வந்து அது இப்ப ஸ்பெண்டிங் பத்தி தான் பேச போறோம்னா அவங்க கேட்கவே தேவையில்ல, அவங்களுக்கே தெரியும். ஆமா பார்த்தாலே தெரியும். அவங்களுக்கே தெரியும் லைக் என்னது ஒரு ஒரு ரெட் ஜாயன்ஸ் படத்துக்கும் ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி படத்துக்கும் லைக் அந்த மாதிரி தான் இல்லை லைக் அது மேமா கரெக்ட் தான். பட் அந்த அந்த காசு வந்து இங்க போகுது அப்படின்ட்டு தான் லைக் அதுதான் பெரிய மேட்டர்லாம். ஏன்னா இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், நம்ம ரூம்ல ரெக்கார்ட் பண்ணுவோம், அதை கம்ப்ரஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் அந்த கிளாரிட்டி இருக்காது. ஆனால் அது அக்கூஸ்டிக்லி ட்ரீட்டட் ஒரு 500,000 ஸ்பெண்ட் பண்ணி அந்த ரூமை வந்து செம்மையாக சவுண்ட் ப்ரூஃப்லாம் பண்ணி வச்சுட்டு அவங்க கம்ப்ரஸ் பண்ணுவாங்க அந்த வோக்கல்ஸ். கிறிஸ்டலா இருக்கும்ல பிகாஸ் ஏன்னா அது ரொம்ப டெக்னிக்கலா லைக் போனா அது ரொம்ப நீட்டா இருக்கும். பட் பேசிக்கலி அது ஒரு the பேசிக் dirt will be there man like சோ அதுதான் லைக் நம்மளோட சம்திங்ல நம்மளால வோக்கல்ஸை புஷ் பண்ண முடியாது, ரொம்ப முன்னுக்கு கொண்டு வர முடியாது. ரொம்ப ப்ராசஸ் பண்ணாலும் ஓவர் ப்ராசஸ்ட் ஆயிரும். சோ அங்கதான் லைக் இப்போ நம்ம இந்த டாபிக் நம்ம போக 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 ரைட்டிங் பார்த்தீங்களா, அது நான் ஃபீல் பண்றேன் அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்க்கு அட்வான்டேஜ் அப்படின்னு. இப்போ நம்ம அடுத்த டாபிக் போக போக ஒரு டிபார்ட்மெண்டா போக 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 இட்ஸ் கோயிங் டு பி கூட டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு யூனோ. ஏன்னா இந்த இடம் தான் நம்ம வந்து செய்ய முடியாதுன்னு நான் ஒன்றுமே சொல்ல, செய்ய முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை. பட் அந்த மேஜிக் வந்து நம்ம கேப்சர் பண்ணணும்ல, அந்த மேஜிக்கை நம்ம கேப்சர் பண்ணணும். Like quality இல்லைன்னா we have to compensate with something else. நம்ம creativity like how it sounds, how what it is. It's the X factor எல்லாம். ஸோ எனக்கு the biggest obstacle that I feel ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இஸ் த லேக் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம்னு நான் சொல்லுவேன். த லேக் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் என்ன விதத்தில் லேக் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம்னா, இப்போ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா மணி அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் சப்போர்ட் சிஸ்டம். பட் அந்த மணியில் வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம்னா, த அமௌண்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் தட் யூ கேன் ஹையர், த அமௌண்ட் ஆஃப் லைக் பீப்புள் ஹூ கேன் அவங்களோட இயர்ஸ் லேர்ன் பண்ணலாம் அவங்களுக்கு, கிரிட்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இங்கெல்லாம் இந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம்லாம் நம்மளுக்கு ரொம்ப குறைவு. நம்ம ஒரு சாங் முடிச்சிட்டோம்னா நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணணும், அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அதோட ஃபீட்பேக் என்னது, அதோட ரியாக்ஷன் என்னது அப்படின்னு. பட் லெட்ஸ் சே இஃப் யூர் மேஜர் லேபிள் ஆர்டிஸ்ட் யூ டோன்ட் ஹேவ் டு இந்த ப்ராசஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ண தேவையில்ல. உங்களுக்கு அது நிறையா இருக்குது, டெஸ்ட் குரூப் இருக்குது, அந்த மாதிரி ஸ்டாஃப்லாம் இருக்குது. ஸோ பர்சனலி இது எனக்கு ஒரு பெரிய விஷயம்ல. அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டிங் அது கடைசி அது பட் இது யூனோ ஒரு 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 மேஜர் ஸ்டாஃப்லாம். நீங்கள் கதிர் யூஆர் சம்ஒன் ஹூ ஆப்வியஸ்லி கதிர் நீங்கள் வந்து மியூசிக் நீங்கள் வந்து டைரக்டா நீங்க இன்வால்வ் பண்ணல. But I've been along the way for a very long time. You have been friends with people who do music for a long time. நீங்க நம்ம go through பண்ற process நீங்க பாக்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? What's the biggest problem we are facing நீங்க ஃபீல் பண்றீங்க? Okay, எனக்கு என்னன்னா like for me like, how I see independent and label people, right? Especially label on different types of labels இருக்கு. பெரிய label, mid, and then of course like us independents. End of the day, okay, நம்ம independent ஓட self discipline must be off the roof to actually produce those things. செம்மையாக சொன்னீங்க நீங்க. Why? நீங்க வந்து ஒரு major label இருந்தா you can take things a bit chill because there is someone like you know managing you. Correct. Okay, so I think end of the day நான் பார்த்த விஷயம் என்னன்னா the self management of independent artists is இது. In terms of quality, I have seen independent people, I mean quality bro, it's all about you putting your soul. The feel, art is your soul bro. So like you know நீங்க எவ்வளவு தான் உனக்கு வந்து millions கணக்குல blend பண்ணி எடுத்தாலும் sometimes like weekends or those old musics bro, it's still lion பண்ற ஒரு பாட்டு தான். Correct. So in terms of that, I think the soul is always there for the independent artists more than what avangaloda fan base வந்து is going to be like some of those loyal fan base that's going to follow you throughout the year. It's not going to be someone who just listen to your song for 2 days 3 days and then go for another song. அந்த மாதிரி இருக்கு. But again எனக்கு பெருசான self discipline bro when it comes to working with ourselves, because we are doing it for ourselves. ஆமா, அந்த செல்ஃப் டிசிப்ளின் வந்து we have to put it in a different level. அந்த 1% ஹசல் பண்ணணும் தெரியுமா, நம்ம அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணணும். நான் அக்ரி பண்ணுவேன் பிகாஸ் ஆன் அ பர்சனல் நோட்ல அது ஏன் செல்ஃப்லேயே நான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன்ல அந்த விஷயத்த. பிகாஸ் ஐ ஃபெல்ட் லைக் அது யங்கர் டைமில் வந்து ஐ டுக் ஸோ மெனி திங்ஸ் ஃபார் கிராண்டட் பிகாஸ் அந்த செல்ஃப் டிசிப்ளின் என்னால் ஃபுல்லாக இம்போஸ் பண்ண முடியாதுனால என் மேலே. ஏன்னா ஆல்மோஸ்ட் எப்படின்னா
லைக் அந்த அந்த ஒரு மியூசிஷியன் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பிக்கஸ்ட் எனிமிலா நாளைக்கு பார்த்துக்கலாம். Yeah. goes. நாளைக்கு பார்த்துக்கலாம், சரி பரவாயில்ல நாளைக்கு செஞ்சுக்குவோம் யூனோ. ஏன்னா இப்போ மேஜர் லேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் பண்ணுவானுங்க. அது பர்சனலி ஒரு மேனேஜர் இருக்கும் அண்ட் அவங்க அங்க வந்து someone else is investing on you தெரியுமா ப்ரோ. ஸோ நீங்க வந்து அவன்கிட்ட பதில் சொல்லி ஆகணும். அதுக்காண்டி நீங்க வந்து லைக் இட் ஆர் நாட் அவனை பாட்டு செய்யறதுதான் வேலை. ஒண்டி செஞ்சா போதும். ஐ திங்க் இண்டிபெண்டன்ட் இருக்கும்போது அது கரெக்ட்ல, அது மேம் அக்ரிலா. அந்த ஒர்க் எத்திக் செல்ஃப் டிசிப்ளின் விஷயம் வந்து ரொம்ப குரூஷியல். பிகாஸ் நானே அதான் ஃபீல் பண்ணியிருக்கேன். லைக் இன் மை 20s ஐ ஃபீல் லைக் நான் கொஞ்சம் ரொம்ப சில் தான். நம்ம சும்மா உட்காந்து தண்ணி அடிச்ச காலம் இவ்வளோ நாள் இருக்கு, சும்மா லேப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறது யூனோ. ஸோ அது கரெக்ட் தான், அது வெரி ட்ரூ தான். பிகாஸ் நான் இப்போ இந்த சைடுக்கு வந்துட்டோன்னு தான் நான் அது அந்த திரும்பி பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன் லைக் வாட் லைக் அந்த அந்த எஃபிஷியன்சியை நான் வந்து எப்படி நான் அது எவ்வளோ இன்னும் கூட எஃபிஷியன்ட் ஆக்கியிருக்கலாம் யூனோ, இன்னும் கூட எஃபிஷியன்ட் ஆக்கியிருக்கலாம் அப்படின்னு சம்திங் தாட் எண்ட் ஆஃப் தி டே அது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் ப்ரோ. அங்க நம்ம மிஸ்டேக் செய்யாட்டி எக்ஸ்பென்சிவான ஒரு லேர்னிங் ப்ராசஸ் கிளியறது அதெல்லாம் செய்ய முடியாது. அந்த டைம்ல என்ன தெரியுமா என்னோட பிக்கஸ்ட் ரிக்ரெட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோட ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு இந்த சப்போர்ட் சிஸ்டம்னு. அந்த டைம்ல சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சு. ஸ்டுடியோல எத்தனை பேர் இருப்பாங்க ஒரு டைம்ல? Yeah, we used to listen to the songs you did and all. லைக் கான்ஸ்டன்டா. பட் நம்ம அந்த டைம்ல வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஒர்க்குக்கு யூஸ் பண்ணாம பார்ட்டிக்கு யூஸ் பண்ணிட்டோம். But that support system was slightly selfish if you ask me bro. Yeah, of course I get it. Yeah, so நம்ம அந்த டோனை செட் பண்ணலாமே அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் லைக் அட்லீஸ்ட் அந்த மூவ் பண்ணி இருந்திருக்கும். Yeah அட்லீஸ்ட் அது வந்து ஒரு 50-50 கூட இல்ல, ஒர்க் அண்ட் பிளஷர் 50-50 கூட இல்ல, அது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20% ஒர்க் 80% பிளஷர் மாதிரி. We had more energy at that time bro. நம்ம இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் நம்ம எனர்ஜி. நான் வந்து லைக் நான் த்ரோன் டேஸ் கூட யோசிச்சு பாருங்க. சீரியஸ் பாருங்க அந்த டைம்ல இந்த அவைலபிலிட்டி நம்ம கைங்க எல்லாமே சும்மா வாங்க லெப்பா பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாங்க செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம செய்யற ஒர்க்லாம் வந்து அது செம்மையா இல்லாட்டி கூட அவ்வளோ ஃபன்னா இருந்துச்சு நம்ம கோ த்ரூ பண்றதுக்கு, நம்ம செய்யறதுக்கு அது செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ட்ரோன் வாஸ் a hobby bro. அது வந்து ஒரு ஷூட்டிங்க்கு பிரேக் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரோன் செஞ்சோம். இட் வாசன்ட் ஈவன் பிளான். நம்ம ராம் வந்து இந்தியாக்கு போயிட்டாங்க, கேமராலாம் இங்க இருக்கு, வாங்க ஷூட் பண்ணுவோம் நாட்டுக்கு சேவல் சொன்னது சும்மா மைண்ட் சாதா பார்த்தா ஓகே. நேத்து தான் ராம்லாம் மீட் பண்ணோம். ஃபுட்சால் ஓகே மிட்நைட் ஃபுட்சால் லக்கி ஸ்டார் நடிச்சிருந்தாரு த்ரோன்லலாம். அவர் மொட்டை அடிச்சுட்டு வந்திருப்பாரு. அவர் பர்த்டே அன்னைக்கு ஷூட் பண்ணுது அது. அவர் பர்த்டே அன்னைக்கு அந்த 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 ஷார்ட் ஃபிலிம்ல அவர் அடி வாங்குவார். பர்த்டே அதுவும் ராக் பாட்டம் பண்ணுவாங்க, அசாம் ராக் பாட்டம் பண்ணுவாங்க. அது மல்டிபிள் ஷாட்ஸ் வேற. கெட்ட வார்த்தைனா அவ்வளோ கெட்ட வார்த்தை வேணும் அந்த ஷார்ட் ஃபிலிம்ல. அது எங்க பாட்டி வெளியே இருக்கு, ஆன்லைன்ல இருக்கு, தெரியும். சொல்லுங்க. அது பேசிக்கலி இதுக்காக செஞ்சேன். அது நான் மியூசிக் செய்யணும்னுக்காக செஞ்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஓகே because it works bro. One thing the lot of people praised was the editing and the music. அந்த டைம்ல யங் அது நம்ம எஸ்டாப்லிஷ் பண்ண வேண்டியது எஸ்டாப்லிஷ் பண்ணியாச்சு. சோ ஒரு டைம்ல நான் ரொம்ப லேசி தான். ரொம்ப லேசி. என்னோட டர்னிங் லைக் வந்து நான் மியூசிக் வந்து நான் ஆரம்பிக்கும் போது ரேப் வந்து நான் வந்து சீரியஸாக நான் எடுத்துக்கல. சீரியஸ் பிஸ்னஸாக ஓகே இது ஒரு கேரியராக ஆக்கணும்னு நான் எடுத்துக்கல. ஏன்னா வந்து வி ஸ்டார்ட் ஆஸ் குரூப். ஓகே நம்ம வந்து 3 பேர் அந்த அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த இது இருக்கும் என்னன்னா ஏறுனா 3 பேர் தான் ஏறணும், போனா 3 பேர் தான் வேறணும், நீ நான் ஒண்டி ஏறிட்டேன்னா நீ ஏற, அந்த மாதிரி அந்த தாட்ஸ் இருக்கும்ல. நீங்க கிங் மோகன் அந்த வீடியோல பாத்துட்டு அதேதான் அதே மாதிரி. நைஸ், தட்ஸ் a right video. yeah that's a king mohan video. அது மேம் அது வந்து நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோம்னா நான் ஒண்டி நடிச்சா மட்டும் பத்தாது, மற்றவங்களும் நினைக்கணும். அப்பதான் வந்து அந்த நம்ம அந்த குரூப் எலிவேட் பண்ணோம், அதை எலிவேட் பண்ணோம். ஸோ என்னோட டேர்னிங் பாயிண்ட் எதுனா அஃப்கோர்ஸ் நான் 16 பாரிஸ் நான் ஒண்டியாக போய் செஞ்சுட்டு வந்தேன். ஸோ விச் இஸ் எனக்கு குட் ரெஸ்பான்ஸ். ஓகே நீ ஒண்டியாக செய்யலாம் மச்சி, நீ ஏன் வெயிட் பண்ண மச்சி, நீ வந்து இது வந்து நீ கேரியராக ஆக்கலாம் மச்சி. இல்லாட்டி நான் அந்த மாதிரி எனக்கு நடக்கலைன்னா மேபி நான் இப்போ
ஒரு அங்கிள் மாதிரி இந்த கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரி செட்டில் ஆக வாய்ப்பு இருந்திருக்கு. புரியுதா மேன்? புரியுதா? சொல்றா கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டிலாம் பிள்ளை குட்டி மாதிரி நான் அது கேரியர் நினைக்கல. நான் மியூசிக்கை ஓகே மேன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நேரம் பிள்ளைய பால் கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி நிலைமையில இருந்திருப்பேன். ஏன்னா நல்ல விஷயம் தானே. ஏன்னா குட் திங். நல்ல விஷயம் தானே. அதுவும் நல்ல விஷயம் தான், அது தப்புன்னு சொல்ல. பட் எனக்கும் என்ன தோணுதுன்னா, டேய் நீ பிறந்திருக்க, உனக்கு ஒரு நான் கொடுத்துருக்கேன் ஒரு டேலண்ட்டு, அதை வந்து நீ வந்து அந்த உனக்கு கனவு இருக்கு, அதை போய் அச்சீவ் பண்ணு. அதுதான் எனக்கு அது சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ இப்போ கூட நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபக் இட், நான் தான் செய்வேன். நான் கெட்டது சொல்லிவிட்டீங்க. சொல்லலாம் ரைட். யாருக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்ல. ஆக்சுவலி நம்ம செய்யணும்னு நினச்சா நம்ம கனவை நோக்கி போனோன்னா போவோம். அப்போ வந்து ஓகே மச்சி நானும் மேலே ஏறணும்டா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் கை கொடுப்பேன், வா ஒன்றா ஏறுவோம். நான் ஏறிட்டேன், நீயும் வாடா, அது செய்யணும்ல. ஸோ அதான் சொல்ல வந்தேன்ல, லைக் அந்த என்னோட செல்ஃப் டிசிப்ளின் வந்து எப்போ உருவானுச்சு, லைக் அது சொல்கிறேன்ல. நான் எடிக்டிவ் ஆயிட்டேன் ஒரு வகையில். எனக்கு பிடிக்கும் when I know that other people cannot do this. Other people will be so tired right now, they'll go to sleep. But you're a fucking monster, you'll be awake and you'll do this shit. I love that. And I know that. I'm addicted. I'm not joking. I know the feeling, bro. இது என்னோட சைக்கோனஸ் என் மைண்ட்குள்ள எனக்கு தெரியும். மற்றவங்கலாம் சும்மா பேசிட்டு இருப்பாங்க, செய்ய முடியாது, ஆனா நீ செய்வ பாரு. சொல்றேன், உங்களோட ஸ்டாரியில ஜிம்ல இருக்கும் மிரர் போடுவீங்களே, அதை நீ இன்ஸ்பயர் பண்ண தெரியுமா? ஓகே நீரோ நீ ஜிம்முக்கு போயிட்டாங்க, நான் எனக்கு ஒரு என்ன கடுப்பு வரும். அன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தேன், என்னத்துக்கு போட்டு நீ தான் டெய்லி போறிய, மத்தவங்க நினைச்சுட்டாங்க நீ போறதை நிப்பாட்டிட்ட அப்படின்னு. இல்ல, நீ போற, டெய்லி போற, கிரைண்ட். இட்ஸ் தி கிரைண்ட். நான் ஆக்சுவலி செம்ம டாக்ஸிக்கா இருக்கும் சில பேர் பாக்குறதுக்கு, பட் நான் அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். when I see people post story, they're doing work and everything, also I'll think about it. Okay let's do it. அது மாதிரி தான். லைக் நானும் சில பேர் சொன்னாங்க, லைக் டிசிப்ளினா இருக்கணும் அந்த ஜிம்மு பர்பஸ் சொல்றேன்ல. நானே சும்மா ரீல்ல இந்த மோட்டிவேஷனு யாராச்சும் போட்டோ போடுவாங்க ஜிம்முல இருக்கிற மாதிரி, அதை பாருங்க உங்களுக்கு கடுப்பாகும், போங்க அப்படி. எனக்கு தெரியும் ஒரு கைக அவங்க வந்து வருஷ கணக்கா பல்கிங்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது பல்க் பண்ணலையா, சும்மா சாப்பிட்டு பெருத்து தான் போயிட்டு இருப்பாங்க, தருத்து போனதே இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான். புரியுது யாரும் சொல்றீங்க, அவரை பார்த்துட்டு இருந்தா உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த டைம்ல நான் ஜிம் போல, சோ நானும் கோயடா சும்மா கேட்டுட்டு இருப்பேன். வச்சுக்கிட்டாங்களா கடக்கட்டா? ஆமாவா, அவர்கிட்ட கூட ட்ரெயினர்ல சேர்ந்து நீங்களும் பெருத்துக்கு போறதா? ஸ்டெராய்டு அடின்னு சொல்லுவாங்க, தேவையா? நம்மளாம் நேச்சுரல் ப்ரோ, ஓகே எத்திக் வச்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க தெரியும் நம்ம டிஸ் பண்றது, டிஸ் சீசன் வேணான்னு சொல்றது. பட் இட்ஸ் ட்ரூலா. இது ஒரு ஜப்பனீஸ் philosophy இருக்கு. ஐ திங்க் அந்த philosophy பேர் வந்து கைசன் நினைக்கிறேன். கைசன் அப்படின்னு அந்த philosophy என்ன சொல்லணும்னா, அது என்னதுன்னா ஒவ்வொரு டெய்லி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சீக் பண்றதுல, எவ்ரி டே அட்லீஸ்ட் 1% அது இம்ப்ரூவ் பண்ணும். So then over across 10 years or whatever, you become a master at that stuff la. அது almost like ஒருத்தன் வந்து ஒரு வாரத்துல 3 நாள் ட்ரெயின் பண்றவனோ, ஒரு வாரத்துல வந்து ஒருத்தன் 7 நாள் ட்ரெயின் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு மேன். ஒரு மாசத்துல அவன் இத்தனை கூட ட்ரெயின் பண்ணிட்டான், ஒரு வருஷத்துல அவன் இத்தனை கூட ட்ரெயின் பண்ணிட்டான், இப்போ ஒரு 10 வருஷத்துல அவன் இத்தனை வருஷம் கூட ட்ரெயின் பண்ணிட்டான் இன்னொருத்தனோட, யூனோ. ஸோ அந்த விஷயத்தை நம்ம ஜிம்முக்கு மட்டும் யூஸ் பண்ணாம நம்ம வந்து அது மியூசிக், ஆடியோ இன்ஜினியரிங் ஸ்டாஃப்ஸ், கம்போசிஷன், ரைட்டிங் அப்ளைஸ் இன் எவ்ரிவேர் மேன். ஜேக் பாலோட பாட்காஸ்ட்ல தான் நம்ம என்ன சொல்றது, எங்களோட இன்டர்வியூ பாத்தீங்களா? யாரோட? Arnold Schwarzenegger. Sorry, he's black China boy, you know, Chinese boy. என்ன சொல்லுவாங்கன்னா, workout on this part of his routine.
கிரா வந்து அது வந்து இப்போ எப்படி நம்ம சாப்பிட்றோமோ டெய்லி, எப்படி நம்ம தூங்குறோமோ, எப்படி நம்ம டெய்லி குளிக்கிறோமோ, எப்படி டெய்லி பல்லு வளர்க்குறோமோ, அது பார்ட் ஆஃப் அவங்களோட ருட்டீன் ஆயிடுச்சு. ஸோ அது அது பார்த்துட்டு எனக்கு ஒரு இன்ஸ்பயர். மேபி ஒர்க் அவுட் வந்து என் லைஃப் லாங்காக நான் என்னோட பார்ட் ஆஃப் இந்த மாதிரி வச்சுக்கலாம். பிகாஸ் அது எடிட்டட்னு சொல்ல முடியாது. ஓகே உடம்பை செய்கிறான், அது நம்மளை வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் ஏற்றும், நம்மளை டிசிப்ளின் ஆகணும்னு எனக்கு தோணுதில்ல. அதே மாதிரி தான் மற்ற விஷயம் நம்ம செய்யணும்ல. நான் வந்து ரொம்ப அன்ஹாப்பி ஆயிடுவேன் கலாச்சே தப்பிக்கு ஜிம். ஓ அது ஜோக்கான ஃபீல். அது செம்ம அன்ஹாப்பி ஆயிரும், என் பிரெயின் கொஞ்சம் அன்ஹாப்பி ஆயிரும். மீன் மிந்தி வந்து ஜிங்கி அடிச்சு ஹாப்பியாக இருந்துகிட்டு இருந்தேன், இப்போ ஜிம் அடிச்சுக்கிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கேன். தட்ஸ் தி டிஃபரன்சஸ். பிகாஸ் அந்த இது பிகாஸ் அந்த டோபமைன் ஹிட் நான் இங்கே போய் தேடுறது யூனோ. ஸோ அந்த ரன்னர்ஸ் ஹை, ஜிம்மு அண்ட் இந்த ஒர்க் எத்திக். அதான் என்னோட 20s நான் வாழ்ந்த விதம் வேற, நான் இப்போ 30s நான் வாழ்கிற விதம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனக்கே நான் யோசிக்கிறேன் லைக் இது நீ வந்து 20s செஞ்சிருந்தனா நீ ஒரு மான்ஸ்டர் ஆயிருப்பிய, ஏன்டா செய்யல. ஜிம் தான் உங்களோட ஹை ரிப்ளேஸ்மெண்டா? ஜிம் தான் உங்களோட ஹை ஜிங்கி ரிப்ளேஸ்மெண்ட். ஆமா I mean, it's a good change of lifestyle. Gym வந்து ரூட்டீனாக பார்க்கும்போது ஒரு லைஃப் ஸ்டைலாக பார்த்தாலே I think we will be there already. ப்ரோ ஜிம்க்கு போகிறனால நான் வந்து மியூசிக்லேயும் இன்னும் ஹார்ட் ஒர்க்கிங் ஆகிட்டேன் ப்ரோ. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு செல்ஃபை என்னால் அவ்வளோ புஷ் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அது மியூசிக்கில் அது செல்ஃப் டிசிப்ளின் இஸ் அது நேச்சுரல் அல்டிமேட்லாம். அண்ட் நம்மளுக்கு வந்து ஈகோ நிறைய தேவை மேன். ஆக்சுவலி ஆனஸ்டா நம்மளுக்கு ஈகோ வேணும் மேன். சம்டைம்ஸ் சொல்றாங்க யூ ஆர் பெட்டர் தென் எவ்ரிஒன் அப்படி. அந்த ஈகோ இல்லாம why are you not doing this thing, like how come you cannot keep up with someone else? I mean, ego like, better kita ikut rock together lah. Hardest working guy in the room. ஜிம் போன காரணம் இப்போ நான் வந்து இந்த கிக் பாக்ஸிங் மைண்ட் கிளாஸ் போகிற காரணம் நான் வந்து பெயின் தான், அந்த வலி. என்ன சொல்றேன் இல்ல இது கொஞ்சம் எனக்கு பர்சனலா விஷயம், கொஞ்சம் சீரியஸான விஷயம். என்னன்னா சொன்னாலே செருப்பு தான் எவ்வளவு சொல்லக்கூடாது. அப்பதான் என்னன்னா எவ்ரிவன் வென்ட் டு ஷீட் அந்த மாதிரி போயிருக்கோம், நம்மளும் வென்ட் டு ஷீட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ என்னன்னா அந்த வலி வந்து நான் கோட்ரூ பண்ண வலி வந்து ஃபக் இட் என்னை வந்து டெய்லி வந்து என்னை வந்து ஒரு ப்ரொடக்டிவ் இல்லாத மனசனாக ஆக்குனுச்சு. ஓகேயா மேன். ஸோ இந்த வலி வந்து எனக்கு என் மைண்ட்ஸில் பேசிக்கணும். இந்த வலி என்னடா வலி, இதோட ஒரு பயங்கரமா வலிலாம் இருக்கு. ஜிம்முக்கு போறேன் இதுதான்டா வலி. லெக் டே அடிச்சிருக்கியாடா? நாளைக்கு காலையில டெல்லிஃப்னு ஒன்று சொல்லுவாங்க, இடுப்பு பிடிச்சிக்குவாங்க. ஸோ அது அப்புறம் வந்து அந்த டிப்ரெஷன் மூமெண்ட்ல வந்து நான் UFC MMA ஃபைட் வந்து ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து முன்ன செலக்டட் ஃபைட் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் எவ்ரி ஃபைட் எனக்கு வந்து லைக் அடிட் ஓகே ரத்தம் ஊத்துரு, மண்டை உடையுது, இது இதெல்லாம் பயங்கர வலிடா. ஸோ அதை வந்து நான் இப்போ ஃபீல் பண்ண போறேன். எனக்கு கேவ உழுவணும், நோக்கா லைஃப் கூப்பிடுமா மேக்ஸ் ஹாலோவே. இப்போ நான் உண்மையான ஒரு கனவு கண்டேன், which is I'm going to fight with Conor man. Like ரொம்ப ப்ரோமோ பார்த்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். இது பழைய கனவு இது. லைக் ஒரு லைக் போன மாசத்துக்கு நடந்தது சம்திங் லைக் தட். ஆனா எனக்கு கார்னர் வந்து லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன்லாம். ஏன்னா கார்னரோட ஹைட்ல நான் பார்த்துட்டு இருந்தேன் கார்னரை. அப்புறம் கார்னர் வந்து நேட் டியாஸ்ட தோத்துட்டு நான் பேசுவான் பாத்தீங்களா அந்த ரிங்ல. லைக் நீனே அந்த அந்த இழப்பை வந்து அப்படி அவ்வளோ ரிலாக்ஸா ஹம்பலா ஒரு மேன் அவனால அக்செப்ட் பண்ண முடியும் போத அவனை போட்டு அவனை சோக் பண்றத இவன் வந்து டேப் அவுட் பண்றான், உலகமே பாக்குது. ஆமா யூனோ அப்படி ஒரு ஹியூமிலிட்டியான அப்படி ஒரு ஒரு காம்ப்ரமைசிங்கான ஸ்டேட்டை வந்து அவனால அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு நம்ம ஃபேஸ் பண்றதெல்லாம் என்ன மேன். அவன் வந்து ஃபிசிக்கலா சண்டை போடுறான் தெரியுமா மேன். லைக் யூனோ ஸோ இல்ல certain story like whoever like sports like fight any அவங்களோட ஸ்டோரி வந்து கேட்கும் போது ஒன்றும் நம்ம பரவாயில்ல அப்படி தோணும். ஸோ அவனுங்களை கடந்து வந்த பாதை வந்து லைக் எது வரைக்கும் வந்திருக்கானுங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது லைக் இட்ஸ் கிரேசி ப்ரோ. ஸோ நம்ம மியூசிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான் ஆக்சுவலி. ஏன்னா அங்கெல்லாம் நம்ம தோத்தோன்னு வச்சுக்கிங்களா வலிக்கும், லைக் ஃபிசிக்கலியும் வலிக்கும் மென்டலியும் வலிக்கும். இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஃபிசிக்கல் பெயின் அவ்வளோ இல்லை, மென்டல் தான் யூனோ. ஸோ மென்டல் பெயினும் பெயின்ஃபுல் தான், பட் அந்த வித்வுட் த ஃபிசிக்கல்
without the pain lah, but they have it both ways, and they can feel less of a man also, no, if you think about it, like being emasculated. Ipo and Khabib and Conor oda fight la யோசிச்சு பாருங்களேன், அதெல்லாம் it's a huge scar, but he's so graceful. Yeah. I'm a Conor dick rider, so I mean, Conor. he acts like that to sell fights. Of course, documentary. But real life, அவன் தோத்துட்டா அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவான் தோத்துட்டேன்னு. He never come up with an excuse. Oh இல்ல floor slipper, the floor was slippery. ஆனா வந்து Deontay Wilder மாதிரி இல்ல. டெஸ்டின் போயிற கூட சண்டை வந்து காலி இதாயிரும். அதுதான் வந்து அவன் தப்பாஸ் ஆயிட்டான். வருவாங்க மைக்கேல் சேனல்ல கூட, let's watch that fight. Yeah man. Man, அது நம்ம பாப்போம் அது. So அது you know முக்காசி கார்னர் ஃபேன்ஸ் நாங்க. எல்லா கார்னர் ஃபேன்ஸ். நான் ஒரு கபீப் ஃபேன் தூங்கிட்டு இருக்காங்க உள்ளுங்க. இல்ல I like சிங்கம் தூங்கி சர்ப்ரைஸ். அவர் யாரும் சொல்ல மாட்டோம். அவர் பேரு கேல ஆரம்பிக்கும், ஏற முடியும். இதுக்கு மேல சொல்லாதீங்க. வேற பேரை சொல்லிட்டு இருக்காங்க. கேல முடியும், கீழ முடியும். அதான் இதுக்கு மேல யாரும் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். Keep it a suspense. Okay. So yeah, I mean talking about the independent music, so இங்கலாம் வரும்போது நம்மளோட biggest problem being an independent musician, which is marketing. ஏன்னா ஏன் எனக்கு இது பிக்கஸ்ட் ப்ராப்ளம் நான் ஃபீல் பண்றேன்னா, செய்ய முடியாதுன்னு சொல்ல, ஆனா ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியனா நீ மார்க்கெட் பண்ணணும்னா உன்னோட மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கணும்ல. Again we go back to the discipline part of it. Then டிசிப்ளின் மட்டும் இல்லாம you need another one more thing also, அந்த லிட்டரசி வித் சோஷியல் மீடியா நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கணும். லைக் இப்போ நான்லாம் ஆனஸ்டா இருக்கணுமே, இது பாட்காஸ்ட்லாம் செய்யறதுக்கு ஒரு ரீசன் என்னதுன்னா, எனக்கு ஸ்டோரி போடுறதுக்கு கூச்சமா இருக்கு. அதெல்லாம் பேச வந்தேன். யூனோ என் ஃபோன் அப்படி தூக்கி ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு பேசுறது எனக்கு கூச்சமா இருக்கு. நம்மளுக்கு இது கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. I rather do this. இது ஆல்மோஸ்ட் ஒரு மியூசிக் வீடியோ அந்த ஷூட் பண்ற மாதிரி, யூனோ நம்ம பேச விதத்தை நம்ம இங்க போய் பேசிட்டு போயிடலாம். பட் அதெல்லாம் எனக்கு யூனோ பட் நான் சில ஆர்டிஸ்டா பார்க்கும்போது எனக்கு செம்ம என்வியஸா ஃபீல் பண்ணோம். எப்படி அவங்களால அவ்வளோ ரிலாக்ஸா சில் அப்படி கான்வர்சேஷனா எனக்கு பேச முடியாது இல்லை மேன். இல்லாம தடிச்சு போட்டா அவர் கணக்கா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். பட் நீ அந்த கேமரா பண்ணி உட்காந்து பேச அப்படி எப்படி பேசுன்னு சொல்லும் போது இம்மீடியட் ஆக்வர்ட் ஆயிரும். எனக்கு இந்த விஷயத்துல அந்த சப்போர்ட் சிஸ்டம்னு சொன்னீங்களே, எனக்கு இந்த விஷயத்துல ரொம்ப தேவைப்படுது. எல்லாருக்குமே ஐ மீன் நம்ம இதெல்லாம் செய்யறது ஒரு காரணம். நம்ம அதுதான் நம்ம சொன்னோம், லைக் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து ப்ரொமோஷன்ல நம்ம செம்ம வீக் அப்படின்னு. ஸோ நம்ம என்ன செய்யலாம், ஓகே this part like நம்ம ப்ரொமோஷன் பார்க்கும்போது ஓகே சோஷியல் மீடியா இருக்கு. if you want to go more than that, of course we have promotion, classic promotions இருக்குல, you attend gigs, you do show performance. அதையும் தாண்டி லைக் இப்போ மெயின் மீடியா இருக்கு, your press releases, articles and all the write-ups about you and everything. But இப்போ நம்ம independent artists, we need to literally fight with everybody in the social media for the beginning, and we need to compare a lot of things with them, like இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது everything. But if I think we as an independent artist, we must be smart enough. இப்போ நம்ம இது பண்ணுறது ஸ்மார்ட். another thing is இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதே எப்படி கான்டென்ட்டாக மாற்றுறது, this kind of things which நம்ம இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இப்போலாம் கான்டென்ட்ஸே ப்ரொடியூஸ் பண்ணி தான் வருது. பட் another like I see இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பெரிய ஃப்ளாப் தானே மேம் இந்த மார்க்கெட்டிங் சைட் ஃபார் இண்டிபெண்டன்ட் என்ன நம்ம பிகஸ்ட் ப்ராப்ளமே, சூத்து கூட என்னால் ஃபைட் பண்ண முடியல மேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? I cannot fight. My music cannot fight with ass. புரியுது. Oh fuck, okay, I understand. correct. புரிஞ்சு இறங்கி போக முடியல அவ்வளவு தூரம். எனக்கு வந்து என்னோட மியூசிக் வந்து ஒரு க்ளீவேஜ் கூட ஃபைட் பண்ண முடியல, சூத்து கூட என்னால ஃபைட் பண்ண முடியல. True. ஸோ நான் என்னென்னமோ செய்யறேன் மேன். இந்த மியூசிக் செய்வான், அந்த மியூசிக் செய்வான், வாண்டரபிளா செய்வான், பொய் சொல்லுவோம், என்னென்னமோ நான் ட்ரை பண்றேன். But the clapping works. ஒர்க் ஆகும். டோக்கிங் சீரியஸ் கபிலா, இது ஒந்த காலம். எனக்கு honestly எனக்கு செம்ம இது வந்து எனக்கு ஒரு செம்ம ஒரு எங்கர் தான், செம்ம ஒரு எங்கர் தான் உங்களுக்கு, செம்ம டீப்பான ஒரு எங்கர். ஏன்னா I spent hours and hours inside my room playing the piano, sequencing the music, recording.
ஓகே வாண்டரபிளாக எழுதுறது எல்லாமே செஞ்சுட்டு ரிலீஸ் பண்ணும் போது பார்த்தா நோ ஒன் கேர்ஸ். அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் விண்டோல கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணா Man, like இந்த சுத்துக்கு அவ்வளோ லைக்ஸ், அந்த சுத்துக்கு அவ்வளோ லைக்ஸ், இந்த சுத்துக்கு அவ்வளோ லைக்ஸ். 100,000 likesலாம் இருக்கும். Just நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆனா கம்ப்ளைண்ட் பண்றேன். கம்ப்ளைண்ட் பண்றேன் தான், ஆனா இல்ல நீங்க அதை விட்டுட்டு இதை கேளுங்க அதுன்னு நான் சொல்ல வரல. அதுன்னு நான் சொல்ல வரல, யூனோ. பிகாஸ் நான் ரீசனா இன்னொரு பாட்காஸ்ட்லயும் பார்த்தா அவங்க சொல்றாங்க நம்ம வந்து கூட மியூசிக் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. I agree, I totally agree. Me and Krishna, we were releasing one song every month. You know, we went on the spell like 2 years ago. We were releasing one song every month. We were releasing every. But I feel like அது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இல்லை. ஏன்னா பிகாஸ் நம்ம சூத்து ஆட் பண்ணல. மேபி நம்ம என்ன செய்யணும்னா, மேபி we need more girls ஆட் பண்ணணும். Maybe get some influencers and ask them to like just twerk to the music. Do twerk music. Like it's just joke like being sarcastic la, you know. But like actually ரொம்ப கடுப்பா இருக்குல, you know. நான் ஈக்குவலிட்டிக்கு சண்டை போடணுங்க. இதுக்கு எனக்கு ஈக்குவல் வேணுங்க. எப்படிங்க இப்ப நான் சுத்தலாம் ஆட்டினா நீங்களும் பாப்பீங்க. இசையா இல்ல அந்த இடையா? இப்ப நானும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்களும் பாப்பீங்க. பேன் பண்ணிடுவானுங்க ப்ரோ, ரிப்போர்ட் பண்ணிடுவானுங்க. ரிப்போர்ட் லைக் இல்ல ரிப்போர்ட் தான், கேஸ் போட்டுருவாங்க. ஆனா செம்ம பெட்டியா இருக்கு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? வாஷி குவைட்டா இருக்கீங்க நீங்க. இல்ல அந்த கான்சிஸ்டன்ட் வந்து சொன்னீங்கல்ல, அது நீங்க செஞ்சீங்க. லைக் ஓய் மேன், நீங்க ஒரு பாட்டு வெளியாகும் போது நம்ம எல்லாம் கேட்போம். லைக் மணி இப்ப 12 அதெல்லாம் வந்து மேன் அந்த அரேஞ்ச்மென்ட்லாம் மேன் வாட் தி ஃபக் ப்ரோ, இதெல்லாம் கேட்க மாட்டீங்க? லைக் ஏய் ஐ மீன் அது என்னோட தப்பு தான். ஏன் என்னோட தப்புனா எனக்கு இன்னும் ப்ரோமோட் பண்ண தெரியல. ஏன்னா எப்படி தெரியுமா, பேசிக்கா லைக் என்னோட சர்க்கிள்குள்ள ஆளே வந்து இன்னும் ரொம்ப நாள் பாட்டு ரிலீஸ் பண்ணல அப்படின்னு நான் யோசிப்பேன். நேற்று தானே பாட்டு ரிலீஸ் பண்ணேன். பிகாஸ் நான் வந்து அந்த படத்தை இதுலயே ஒர்க் பண்றேன்ல. ஸோ அந்த படம் சர்க்கிள்லாம் வந்து என்னை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க ரொம்ப நாள் முன்னுக்கு. ஓ மேன் அதெல்லாம் பேசாதான்லா. அவங்க வந்து அப்புறம் திடீர்னு பார்த்தா நான் வந்து படம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்ல, ஏன்னா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. திருப்பிட்டு எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஆமா, ஆனா இன்னும் அன்ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல, போக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்லோவா ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் என்ன நீங்க பாட்டுலாம் செய்யறது இல்லை அப்படின்னு. இல்லை என்னத்தான ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணேன், நான் எவ்ரி மந்த் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்க தான் பாட்டுலாம் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும் போது லைக் நான் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக தான் சொல்லுவேன்ல. பட் ஆக்சுவலி அது அவங்க தப்பு இல்லை, நம்ம ப்ரொமோட் பண்ணுமே, யூனோ. அந்த சர்க்கிளில் போய் ரீச் பண்ணுமே, யூனோ. நான் சமத்தில் வேணுத்துக்கு நான் சொல்கிறேன்ல, இது என்னோட சமத்தில் என்னோட நோண்டுற புத்தியில சில இன்ஃப்ளூயன்சஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அப்பப்போ பேசுவாங்க. நான் அவன்கிட்ட கேட்பேன், எனக்கு சஜஸ்ட் பண்ணு எப்படி ஹவு டு ப்ரொமோட் அப்படின்லாம் எனக்கு சஜஸ்ட் பண்ணு அப்படின்னு. அவங்க சொல்கிறது கூச்சப்படுவாங்க. எப்படின்னு இப்படி சஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இல்லை அது வந்து இட் டிபெண்ட்ஸ்லா, இஃப் யூ ஹேவ் இட், இஃப் யூ டோன்ட்லா அப்படின்னு. நான் யோசித்தேன், ஆக்சுவலி கரெக்ட் தான். உனக்கு இருந்துச்சுன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைடா. உனக்கு ஏன்னோ நான் எப்போ சொல்லுவேன்ல, பாக்கெட்குள்ளே கை விட்டு பார்க்கணும். உள்ளுக்கு 2 விஷயம் இருந்துச்சுன்னா உனக்கு ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. இது நம்ம இந்த பர்சனலா சொல்லலாம் இந்த ஏன்னா சோ இல்ல இது ஓகே மியூசிக் பத்தி இல்ல. ஐ saw one வீடியோல. ஓகே, அந்த பிள்ளை வந்து சமைக்குது, கண்டென்ட் வீடியோ வந்து சமைக்குது. ஓகேயா, பட் அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஆரம்பிச்சோடனே the first introduction அதோட சட்டையை கழட்டுது. ஓகேயா, ஸோ நான் ஓகே I know who exactly you're talking about, bro. வெளியூர் தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே காமெண்ட் படிச்சிங்கன்னா you know right, you know what exactly you know exactly what you're doing here. அங்கே வியூ வந்து எதனால அவ்வளோ வந்துச்சுன்னு கூட நம்மளுக்கு அந்த பிள்ளை சமைக்கிறது என்ன சமைக்குதுன்னு பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. ஓகேயா, ஷாக் ஆகிறேன் தெரியுமா, நான் ஷாக் ஆகிறேன். ஓகே, இதுக்கு இந்த வீடியோவுக்கு வந்து அவ்வளோ வியூ வருது. லைக் ஓகேவா ப்ரோ, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வேணும்னா நீங்கள் அடுத்து ஜிம்மில் இருக்கும் போது இப்போ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஷோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் கேமராலாம் எடுத்துகிட்டு வரோம்.
எக்ஸ்ட்ரா நம்ம ஷோ பண்ணா பார்க்க மாட்டாங்க man. நம்மள ரிப்போர்ட் நம்ம பண்ணிடுவாங்க ஷோ பண்ணா ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க bro. man. No, I think it works lah. I think it works. But அதுதான் ஆனா என்ன honest இருக்குமே, என்ன தெரியுமா ரொம்ப டிஸ்கஸ்டிங்கான விஷயமா இருக்குது. If you start doing the gym contents all, it's the super young girls who start following you. God damn it. Man. That is better than No, bro, same bro. That is அந்த கேட்டகரி no, man, no. For me, right, my friends இல்ல ஓகேல நம்ம இந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க ஜிம் அடிக்கடி போஸ்ட் பண்ணுவாங்க பைசப்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க நீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பைசப் இருந்தா தானே post பண்றதுக்கு. எனக்கு work ethic தான் இருக்கு. அவங்க என்ன நான் பர்சனலா பேசும்போது நான் போறேன் the attention that they actually get is from homosexual peoples. Like they will open the baju, they will show and sell. Like god damn it, I thought it was just joking, but then அவரோட ஒரு போஸ்ட்ல நானே பார்த்தேன் பூர்றானுங்க ப்ரோ. நான் honest சொல்றேன் man. இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் தெரியும், நம்மலாம் பில்ட்லாம் பண்ணிட்டு நம்மளும் லைக் பைசப்லாம் ஃப்ளெக்ஸ்லாம் பண்ணிட்டுலாம் போஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து டிக் பிக்சர்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க டிஎம்ல, என்னால தாங்க முடியாது bro. The opposite gender that we are attracting bro. நான் தனுஷ்லாம் இல்ல ப்ரோ. அது வேற இண்டஸ்ட்ரி மேன். வெண்மேகம் வானவில் பிரதேஷ். ஓ ஷிட். ஆனா நம்ம எஸ்கே மணிக்கு நான் உங்கள்ட்ட சீரியஸாவே சொல்றேன்ல, நீங்களே சொல்லுங்க ஆக்சுவலி நம்ம என்னதான் செய்யணும், நம்ம என்ன ஸ்கிட்ஸ்லாம் பண்ணணுமா லைக் இல்ல I mean, to be honest, right, coming towards it, end of the day social media வந்து ஒரு algorithm இருக்கு. I think we need someone who knows the knowledge to make use of the algorithm. Like அதுதான் end of the day. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குன்னு ஒரு social media manager இருக்காங்க. And those job scope of social media manager is doing quite good. They are getting paid crazy bro. Maybe we need to ask our manager to constantly identify இப்ப சோஷியல் மீடியால என்னதான் ட்ரெண்ட், அதுக்கு that's their job. என்னதான் ட்ரெண்ட், சோ இந்த ட்ரெண்ட் நம்ம செய்யணும். ஆமா. ஏன்னா இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்னா சமத்துல இது நம்ம ஒரிஜினல் கண்டென்ட் இல்ல, நம்ம செய்ய வேணாம் அப்படி நம்ம யோசிக்கிறோம். பட் ஆக்சுவலி நீங்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு வைரலா போயிட்டு இருக்கிற ஒரு சாங்க்கு நம்ம சும்மா ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணாலே அது வந்து ரீச் ஆகுது. பட் நம்ம அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்னா அது நம்ம பாட்டுலயே நம்ம செய்யணும், நம்ம பாட்டுல நம்ம செய்வோம்னு சொல்றோம். பட் அது வந்து அந்த எக்ஸ்ப்ளோர் விண்டோலாம் அது அந்த போய் சேர மாட்டேங்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஸோ இது வந்து நம்மளோட ஈகோ நம்மள ஒரு லெவலுக்கு நம்மள ஸ்டாப் பண்ணுதுலா. Think we must work on contents to promote our songs. Okay. But other than that, you need to promote yourself nowadays. அந்த physical being promote பண்ணலாம். Your look or your talent. நம்ம ஃபெமிலியரைஸ் பண்ணோம் நம்ம ஃபேஸ் அவங்களோட ஸ்கிரீன்ல. நீங்க இப்போ ஆரம்பிச்சீங்க. And end of the day bro, as a marketing student, the thing that we always forget is who is our target market. நம்மளோட பெரிய பிரச்சனை நம்ம ட்ரெண்ட் ஆகுறது முக்கியம் இல்லை, ஆனா நம்ம டார்கெட் மார்க்கெட் நம்ம ரீச் பண்ணணும். ஸோ ஐ திங்க் ஹேவிங் சோஷியல் மீடியா மேனேஜர், தட்ஸ் தியர் மெயின் கன்சர்ன். இஸ் அபவுட் ரீச்சிங் த டார்கெட் மார்க்கெட் தட் வி ஆர் அபவுட் நாட் ரீச்சிங் yet. ஏன் நம்ம செய்யற மியூசிக் வந்து நம்ம கேட்குற ஆடியன்ஸ்க்கு போய் சேர மாட்டேங்குது. எண்ட் ஆஃப் த டே ஐ திங்க் தட் இஸ் த அல்கரிதம். ஆஸ் அ சோஷியல் மீடியா மேனேஜர் அவங்க வேலையே அதுதான். ஐ திங்க் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒருத்தவங்கள மேபி ஒரு டீமே இருக்கும் டு ஆக்சுவலி புஷ் தட் நம்பர்ஸ். வைல் வி ஆர் டூயிங் எவ்ரி திங் பை அவர் செல்ஃப், we don't have the knowledge to push for the numbers. I think end of the day அதுதான். பிகாஸ் நம்ம வந்து ட்ரெண்டாக தான் செய்யணும்னு முக்கியம் இல்லை. ஆஃப்கோர்ஸ் அரைச்ச மாவு அரைச்சா தான் வந்து ரொம்ப பேர் ஃபேமஸ் ஆகுறாங்க. பட் we want to put our art outside there. ஸோ என்ன நடக்கும்னா சமயத்தில் இந்த ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறது, மை பர்செப்ஷன், நம்ம ட்ரெண்டாக செய்கிற விஷயம் ஒண்டி தான் பார்ப்பாங்க. And then when it comes to our work, இதனால் ஸ்வைப் முடிஞ்சு. ஸோ we are still will not reach that. ஸோ end of the day I think அந்த மேனேஜர் ரொம்ப முக்கியம். அந்த மேனேஜர் வந்து நம்மளோட டார்கெட் மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த டார்கெட் மார்க்கெட் உட்காந்துருச்சுன்னா then slowly we will spread within the circle that we want to be. Because we don't want to, நம்ம மியூசிக் செய்யும் போது எல்லாத்தையும் போய் அடையணும்னு நம்ம இது பண்ணல. நம்ம வந்து இந்த ஒரு சர்டன் குரூப் தான் நம்ம சாங்ஸ் த மோஸ்ட் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு இருக்கும். ஸோ அந்த குரூப்ல நம்ம ரீச் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும். இந்த வருஷம் நம்மளோட எய்ம் வந்து இஸ் டு மேக் ஷுர் தட் நம்ம இந்த சிஸ்டம் வந்து நம்ம ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ண வேண்டிய ஒரு வருஷம் நாளா இது. ஏன்னா நம்ம செல்ஃபை கொஞ்சம் வெளியே புட் அவுட், நம்ம பர்சனல் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம என்ன பற்றி பேசியிருந்தோம்னா நம்ம we need to put ourselves out there. அதை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கோம்ல ஃபுல்லாக. அண்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி உட்காந்து பேசி இருக்கிறதும் இட்ஸ் ஒன் ஆஃப் தட் தான். நம்ம புட்டிங் அவர் செல்ஃப் அவுட் தேர். நம்ம தாட்ஸை போடுறோம், நம்ம ஒரு ஃபில்டர் ஒன்றுமே இல்லை. ஹோல் ஜிங்கி டைமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டரும் இல்லை. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது கரெக்டோ, பொலிட்டிக்கலி கரெக்டோ, நாட் கரெக்டோ, தடத்தியா தாக்கிசா, வி ஆர் ஜஸ்ட்
பேசு ஆமா பேச வேண்டியதை வச்சுட்டு இருக்கோம், பேசுதான் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஸோ லைக் அந்த பாட்டு இப்போ நீங்கள் முதல்ல வந்துட்டு விஷன் கேட்டீங்க, லைக் கான்செப்ட் அண்ட் தென் கோஸ் டு ரெக்கார்டிங் அண்ட் தென் கோஸ் டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் விச் இஸ் டோட்டலி ஆன் ஆடியோ இன்ஜினியர் சைட். அப்புறம் மார்க்கெட்டிங். இந்த லைக் இந்த பாட்டை செய்கிறத விட இந்த மார்க்கெட் பண்ணுறதுக்கு we need to do triple than whatever that we were doing to do the song actually. ஆமா The effort, and we need to spend more time in front of camera, and if we can edit by ourselves, that is the greatest thing lah. To post more contents. அந்த continuity ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும். Other than music, what are the fun things? basically. How are we connecting with people other than using our music is another factor lah that going on now. So it's like இப்போ நம்ம இது பண்ணுறது அதுக்கு தான்லா. இது one of the reason why we started this as well, like so that people will know us. நம்ம ஒரு மல்டி ஃபேசட்டட் ஆர்டிஸ்டா. ஏன்னா இப்போ இந்த 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 மிஸ்ட் ஆஃப் ஆன்லைன் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாய்ஸ் இருக்குது. அந்த நாய்ஸை நம்ம கட் த்ரூ பண்ணணும், நம்ம நாய்ஸ் கட் த்ரூ பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கணும் தாலா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் 50-50 ஒர்க், த மியூசிக் அண்ட் த மார்க்கெட்டிங். ஆனால் நம்மளுக்கு ஏன் மார்க்கெட்டிங்னா ஹார்டராக தெரியுதுன்னா, ஏன்னா நமக்கு அந்த விஷயம் கம்ப்ளீட் சுத்தமாக வராது. அதனால் நமக்கு இன்னும் ஹார்டராக ஃபீல் பண்ணுதில்ல அந்த மேட்டரு. நம்ம இதை அஃப்கோர்ஸ் நம்ம ஃபெமிலியரைஸ் ஆனக்கையோட நம்ம இதுக்கு ரொம்ப நார்மலாக ஆனக்கையோட ஐ திங்க் ஈஸியாயிரும். You would have understand lah. முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது இது எல்லாமே இட்ஸ் லைக் பார்ட் ஆஃப் யுவர் ருட்டீன். எல்லாமே இந்த கைசன் சிஸ்டம்ல ரைட்டிங், ப்ரொடியூசிங், எவ்ரிதிங். அந்த மாதிரி வரப்ப we will do it even better lah. கைசன் சொன்ன கையோட நான் பழைய ஞாபகம் வந்துருச்சு. சுமார் ஒரு 5 வருஷமா அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓ கம்பெனி இல்லையா? ஆமா. But it's a good thing lah, they will remind you. அது மேம் கரெக்டான விஷயம் lah, because on the way coming here I was listening to this podcast from Hoyce Gracie. Hoyce Gracie is the guy who won UFC 1. He's the guy who introduced jiu-jitsu, Brazilian jiu-jitsu to American through that thing lah. Oh okay. I mean UFC 1 வந்து என்னதுன்னா லைக் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பெருசு, லைக் நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு. ஸோ அவங்க அது போய் பேசிட்டாங்க. யூனோ தே பிலீவ் இன் தட். கார்டன் ரயன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து ஹீஸ் கன்சிடர்ட் த பெஸ்ட் பிரேசிலியன் ஜிஜிட்சு அத்லீட் நவ். அவனுக்கு வந்து he doesn't give a fuck about birthday, he doesn't give a fuck about Christmas, Thanksgiving. He trains 365 days. Damn. ஸோ அவன் வந்து இப்போ லட்சே ஒரு எலீட் ஃபைட்டு பிரேசிலியன் ஜிஜிட்சு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மார்ஷல் ஆர்ட் வே ஒரு பர்சனை ஸ்ட்ரங்கிள் பண்ணி சோக் பண்ணுறது, கை உடைக்கிறது, கால் உடைக்கிறது, அந்த மாதிரி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸு, ஒரு கிராப்ளிங் இது. ஸோ அவன் வந்து காம்படிஷன் போகிற முன்னுக்கு அவன் ஒரு நோட் எழுதிப்பான், மடித்து வச்சுட்டு போய் சண்டை போடுவான். முடிச்சிட்டோன்னே நோட்டை திறந்து காமிப்பான். அந்த நோட்டில் என்ன எழுதியிருக்கானோ அதில் தான் அந்த ஃபைட்டை முடிச்சிருப்பான். ஸோ அவன் அந்த லெவலுக்கு அவன் he became an expert to that level. and அவன் அந்த சிஸ்டம் தான், இந்த கைசன் சிஸ்டம் தான் அவன் பாய்ப்பான்ல. கோபி பிரையன் 4 மணிக்கு காலைல எந்திரிச்சு ட்ரெயின் பண்றது, I saw that. மம்பா மென்டாலிட்டி. ஸோ But I think we need those kind of things, because talking about Kobe, right, he did that and he inspired the whole team to do it. yeah, I mean the US the US basketball team, quite the Redeem nice team. Actually நம்ம செல்ஃப் புஷ் பண்ணிக்கலாம்ல. Yeah. ஏன்னா நம்ம நிறைய மேபி சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம் இன் சென்ஸ் ஆஃப் லைக் we take it too relax, take it too chill. பட் நம்ம வந்து அந்த ஃபயரை வந்து திருப்பிட்டு ரீஇக்னைட் பண்ணணும். சேம் மென்டாலிட்டியோட இருக்கணும், லைக் வந்து Yeah. அந்த ஃபயரோட. இட்ஸ் a war zone. ராக்கி 3ல சொல்ற மாதிரி we need to get back the eye of the tiger. கரெக்ட். ஸோ அதுதான் ஐ திங்க் ஸோ இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்லா. ஆனால் செம்ம ஆஃபென்சிவாக இருக்கு. நான் ஏன் ஆஃபென்சிவாக பேசுகிறேன் நான் சில விஷயங்கள் இந்த மார்க்கெட்டிங் விஷயம் பற்றி, ஏன்னா சோஷியல் மீடியா அவ்வளோ ஆஃபென்சிவாக இருக்கு. ஸோ I don't think it's offensive though, but now mine நான் காமிக்கிறேன், காமிக்கிறேன். ரொம்ப ஆஃபென்சிவாக இருக்கு. Correct lah. என்னென்னமோலாம் வருது. நானும் யோசிக்கிறேன், It's not even in my algorithm. அதான் லைக் கூட பண்றது இல்ல. அதை வந்து பார்த்து டாக்ஸிக்கா என் அல்காரிதமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது
2-3 தடவை ரீஃப்ரெஷ் பண்ணாதான் ஃபுட்பால் வர ஆரம்பிக்கும். இல்லாட்டி எல்லாமே ஜஸ்ட் சூத்து தான். ஒண்ணு இந்த பக்கம் இருக்கும், இல்லாட்டி நேரம் இந்த சீட் வந்துரும். டிவோஷன் அதாவது அந்த அது அவங்க எக்ஸ்ப்ளோர் விண்டோ. எனக்கு அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே வராது. For me, mostly wrestlings and cars lah. ரெஸ்லிங் வரல. ஆக மொத்தத்துல நீங்க சாமி படம் மட்டும் தான் பாக்குறீங்க. அவங்க சாமி படம் மட்டும் தான் பார்ப்பாங்க. இல்ல அது நீரோ 2-3 வாட்டி இதை பாருங்க லிங்க் அடி போட்டாங்களா. சோ கொஞ்சம் சேட்டையான லைஃப் வீடியோலாம் ஆளுங்க வந்துட்டு நீங்க டிக்டாக் சொல்றாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பத்தி பேசு. அதான் டிக்டாக் பத்தி பேச கூடாது. டிக்டாக் வந்து அங்க நெகட்டிவ் தான். அங்க எல்லாருக்கும் மக்கள் இருக்கு, எல்லாரும் நம்மள டார்கெட் பண்ணுவாங்க. அப்புறம் மேபி இப்போ ரீசெண்டாக இவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்மளும் ஸ்டோரி போட்டுக்கிட்டு இருக்கோம், ஜிகிங் டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலி டயர்டா இருக்கு. இப்பதான் இன்னொரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்பதான் வந்து உட்காந்துருக்கோம். எனக்கு டயர்டா இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சுதான் நான் வந்தேன். காலையில நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஜிகிலா ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்தேன். காலையில எஞ்சி அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பண்ணேன். காலையில 6 மணிக்கெல்லாம் மியூசிக் வீடியோ ஷூட்டுக்கு போயிட்டாங்க. முத கூட அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு ஆர்ட் டைரக்டர் கீழே தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. அதான் செட்டு கண்ணு மணிக்கே இருக்கு. கும்பா ஜெய் கும்பா. ஏய் இன்னைக்கு 30வது எபிசோடு. சென்டுக்கு வந்துட்டோம். பிறந்த நாள் வாழ்த்து எல்லாம் பாடலையா? இல்ல கதிர் வந்து ஒரு லாங் செபாட்டிக்கலுக்கு போறாங்க. Okay. I'll see you when I see you. Bros, அத தனியா சொல்லிக்கலாம் bro. ஜி எனிவே லைக் பண்ணி ஜஸ்ட் ஜி இப்பதான் முடிஞ்சிச்சு. ஹேப்பி டீச்சர்ஸ் டே பிரதர். ஹேப்பி டீச்சர்ஸ் டே. கதிர் வந்து கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட்க்கு போறாங்க. ஒரு ரெஸ்ட்க்கு போறேன், ஒரு பிக் ரெஸ்ட் முடிஞ்சு வெகேஷனுக்கு போறாங்க. எஸ் வெகேஷன் முடிச்சிட்டானே வருவாங்க. வந்துட்டோனே நம்ம அதுக்கப்புறம் நம்ம வெல்கம் பண்ணுவோம் பெருசா. பேசலாம். எஸ் ஆமா, ஏன் we'll talk about it when I come back lah. ஏன் எதுக்கு எங்க போயிருந்தீங்க, எப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நம்ம அந்த கேப்ல வந்து நம்ம வந்து லூஸ்தனமா பேசிட்டு இருக்கோம். நீங்க எபிசோட்லாம் பாருங்க. ஆமா, நான் கமெண்ட் எல்லாம் கொடுக்குறேன், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க. இந்த வாட்டி தைரியமா ஷேர் பண்ணலாம். இவருக்கு மேல நான் ஷேர் பண்ண மாட்டேன், இந்த வாட்டி தைரியமா ஷேர் பண்ணலாம். ஆமா, அன்னைக்கு கேஎல்லாம் குச்சிங்க கேம் விளையாண்டாங்க. ரெஃபரி வந்து தேவையில்லாம ஒரு ரெட் கார்டு கொடுத்துட்டான் 30th plus minute கேஎலுக்கு. ஸோ கேஎல் 10 மேன் வச்சு விளாண்டாங்க. Yet we managed to draw. And we still equalized. Still managed to draw. ஜெயிக்க வேண்டிய கேம் ஆக்சுவலி ஆனஸ்டா பிகாஸ் அந்த கேம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த நெக்ஸ்ட் வீக் வர சாட்டர்டே வர கேம் வந்து கேஎல் vs ஜேடிடி. சண்டே அவன் சாட்டர்டே 25ஆம் தேதி கேல்ல என்ன செராஸ் தெரியும்ல, ஸ்டேடியம் போல செப்பா கோலா லூம்பர் ஆயிருச்சு ப்ரோ. அது செராஸ். ஆனா இந்த எபிசோட் வெளியாக முத வந்து அந்த கேம் முடிஞ்சிருக்கும். இப்ப வந்து போடுங்க prediction போடுங்க. சோ யார் ஜெயிச்சா? கேரளா ஆஃப் கோர்ஸ். த்ரிகா கோசோ நடந்துச்சா பார்ட்டி நடந்துச்சுனாமே உங்களுக்கு போய் மொட்டை அடிக்கிறேன் நான். நீங்க என்ன யார் என்ன ஜெய் predict உங்களுக்கு? ஒரு prediction சொல்லுங்களா? கேரளா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா கேரளா ஒன் ஜிடிடி நம்ம ஒரு புது டீமா இருக்கோம். I say 2-1 ஜிடிடியா KL. Oh shit. Actually, They are KL winning. is one of the last teams to beat JDT la. 2021 ல வந்து மலேசியா கப்ல வந்து KL beat JDT la. 2-0. 3-2 lah for me. But 2-1 draw kalau boleh draw. I mean for me 3 is JDT, 2 is Kuala Lumpur lah. And the game KL ஜெயிச்சுச்சுனா it's a riot bro. Trust me. Oh serious. It's a riot. சண்டை நடந்தது. அந்த ரைட் பாக்குறதுக்கு ஆசை இல்ல மேன், நம்ம அங்கதான் இருப்போம். It's our home la. riotல மாட்டோம். ஆமா, நம்ம ஹோம்ல நம்ம எப்போதும் குறைவா தான் மேன் இருப்போம். ஆமா. So enjoy பண்ணுவோம் கேம். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஃபைனல் அட்டாக் வெம்பிலி போய் பாருங்க. Oh. பாப்போம். ஜோக்கா இருக்கு. இத பாப்போம். என்ன நீங்க கொஞ்சம் மலேசியா லீக்லாம் பாருங்க, கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு இந்த வீக். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இன்னைக்கு ஸ்லாங்கோ கேம் வந்து சோல்ட் அவுட். ஸ்லாங்கோ 11 கடா சோல்ட் அவுட். கேஎல் கேம்க்கு வந்தீங்கன்னா அதுவும் சோல்ட் அவுட் பண்ணலாம். நம்மளும் சொல்லலாம் அந்த மாதிரி சோல்ட் அவுட் ஆக்கிடுவோம். ஓகே, அடுத்த எபிசோட் பார்ப்போம். 31st எபிசோட். நம்ம இப்போதைக்கு நிப்பாட்டுற மாதிரி இல்ல, செஞ்சுட்டே இருப்போம். ஆமா, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அப்படியே எங்களோட பாட்டை கேளுங்க. ஜிங்கி டைம். யா
Chiggy time. All right. மச்சான் மச்சான் நீ என்னோட மச்சான். நான் முதல்ல சொன்ன சொல்ல வச்சிடாதீங்க